விசேஷத்தினால என்ன செய்து கொள்ளுங்கள், நியமித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கார், சொல்லி இருக்கிறார். தேவன் நமக்கு ஒரு பண்டிகை கத்தர் கொடுத்திருக்கிறார். தேவன் தொடர்ந்து இந்த ஊழியங்களை கத்தர் கனப்படுத்தி கத்தர் நடத்துவாராக. நானும் இப்பொழுதும் அதிக நேரம் இல்லாமல் அருமையான நம் நடுவில் இன்றைக்கு தேவ வார்த்தையை கொடுக்கும்படி வந்திருக்கிறதான அருமையான அப்பாவுக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியும் அவரையும் முதலாவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறப்பா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையான தம்பியும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு காலையில் திருச்சி அரியலூர்லேருந்து புறப்பட்டு இன்னைக்கு சாயங்காலம் 3:30 மணிக்கு 4 மணிக்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. நான் அவர் அப்பான்னு தான் நான் கூப்பிடுறேன். ஏன் அப்படின்னா, எனக்கு நிறைய காரியத்தில் அவருடைய காரியத்தில் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவருடைய செய்திகள் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. முதல்ல நான் அவருக்கு அறிமுகமானதே கோத்தகிரியில் எங்கள் அப்பாவுடைய சர்ச்சில் வச்சு தான் அப்பாவை நான் பார்த்தேன். அங்கே நடந்த கன்வென்ஷனில் 3 நாளும் நான் அவர் கூடயே இருந்தேன். அவர் போன இடங்களுக்கெல்லாம் அவர் கூடயே போயிருக்கிறேன். அப்போ தான் அவர் முதல்ல இந்த தேவகுமார பாடின நாட்கள், அது இன்னும் ரிலீஸு கூட ஆகலை. அப்போ தான் அந்த பாட்டை பாடி அந்த பாட்டை நாங்கள் உங்கள்கிட்ட கற்றுட்டு வந்து இங்கே நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அப்போ இருந்து நாங்கள் இங்கே பாட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் என்னென்னா, அந்த இன்னொருத்தர் வந்து வெஸ்டர்னில் பாடி அதை என்னமோ ராகத்தையும் அனுப்பிச்சிட்டாங்க, மாற்றிட்டாங்க. உங்கள் ராகமே அந்த ஒரிஜினல் ராகமே இல்லை அந்த தேவகுமார். ஆனால் நாங்கள் இங்கே சபையில் எல்லாரும் அந்த பாடலை பாடணும். இதுலேயும் என்னன்னு சொன்னால், கர்த்தருடைய கிருபையினால் நாங்கள் இன்னொரு இடத்துல இப்போ கிட்டத்தட்ட போன வருஷம் வரைக்கும் இன்னொரு இடத்துல ஒரு சின்ன இடத்துல தான் நாங்கள் ஆராய்ச்சிட்டு இருந்தோம். கர்த்தருடைய கிருபையினால் ஒரு நெருக்கடி வந்த நேரத்தில் கர்த்தர் எங்களுக்கு இந்த இடத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் விசாலமான இடத்தை கர்த்தர் என்ன செய்வாராக, நமக்கு தந்தருள்வாராக. தேவன் இதற்குரிய ஆத்மாக்களை தேவன் தெரியுமா தருவார். அப்போது என்கிட்ட கேட்டார். அப்போ நான் ஊழியத்தில் இருக்கும்போது, அப்பாவோடு கூட அந்த 3 நாள் ஊழியத்தில் இருக்கும்போது என்னை பார்த்து கேட்டார், மகன் உன்கிட்ட வண்டி இருக்குதா அப்படின்னாரு. கார் இருக்கா அப்படின்னாரு. இல்லைப்பா அப்படின்னு. அப்போ என்ன சொன்னார், ஊழியக்காரன் கார் இல்லாமல் இருக்கக்கூடாதே அப்படின்னாரு. ஜோமன்லாம்ப்பா, கர்த்தர் செய்வார். அப்போ முதல்ல எனக்கு 1000 ரூபாய் கொடுத்து, இது நீ கார் வாங்குறதுக்காக வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தவர் அப்பா தான். அவர் கொடுத்து கொஞ்ச நாளில் நான் ஒரு 800 வாங்கினேன். அப்புறம் 800 வாங்கி அதை கொஞ்ச நாள் ஓட்டி அதுக்கப்புறம் SX4 ஒன்று வாங்கினேன். அதையும் கொடுத்துட்டு இப்போ ஒரு மொபைல் 7 சீட்டர் ஒன்று வாங்கி வைக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறாரு. அது ஒரு கர்த்தருடைய ஒரு பெரிய கிருபை. தேவ ஊழியக்காரர்கள், நான் ஒன்று சொல்லட்டுறேன், தேவ ஊழியக்காரர்கள் நம்மளை ஆசீர்வதிப்பது நல்லது. அந்த வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்துகிறார். அல்லேலூயா. அவர் இந்த நம்முடைய நடுவில் வந்திருப்பது ஒரு மிகுந்த சந்தோஷம். அவரை ஆண்டவர் பல இடங்களுக்கு இப்போவும் சொன்னீங்கன்னா அவருக்கு டேட்டே இல்லை. இந்த வயசுலேயும் நேரம் இல்லாமல் சமயம் இல்லாமல் தேசம் எங்கும் போய் என்ன செய்துட்டு இருக்காரு, ஊழியம் செய்துட்டே இருக்காரு. ஆனால் நம்ம பக்கத்தில் உட்காந்துக்கிட்டே நம்ம 1008 என்ன செய்கிறோம், குறையும் சாக்கம் என்ன செய்துட்டு இருக்கோம், சொல்லிட்டு இருக்கோம். கர்த்தர் இம்மட்டும் அவருக்கு சுகம் கொடுத்திருக்கிறார். இனியும் கர்த்தர் சுகம் கொடுத்தால் இன்னும் பல 1000 ஜனங்களுக்கு கர்த்தர் கொண்டு போவாராக. அவர் இந்த நாளில் நம் நடுவில் வந்திருக்கிற அம்மாவும் கூட்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் சூழ்நிலைகள் நிமித்தம் அவங்க வர முடியலை. ஆனாலும் அருமையான அப்பாவை நம் நடுவில் கர்த்தர் கொண்டு வந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி. அவருக்கு மீதம் இருக்கிற நேரத்தை அவர் கையில் கொடுக்குறேன். கர்த்தருடைய ஆவியான அவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படின்னு என்ன செய்யட்டும், நடத்தட்டும். நாம் எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமாக நல்ல கரங்களை தட்டி அப்பாவை வரவேற்கும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் பாஸ்டர் டேனியல் இதயத்தில் எனக்கு எவ்வளோ பெரிய இடம் கிடைச்சதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். உங்களுக்கும் ஆராதிக்க ஒரு விசாலத்தை கர்த்தர் கொடுத்ததுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இது சென்னை நகரம், மகா நகரம். எங்கள் பாஸ்டர் டேனியலுடைய அப்பா ஒரு மூத்த போதகர். 3 நாள் அவரோட நான் இருந்து அவங்க அப்பா கிட்ட நிறைய பாடம் நான் கற்றுக்கிட்டேன். 3 நாளும் எனக்கு பணிவிடை செய்த உங்கள் ஊழியக்காரர் இப்போ உங்களுக்கு என்னை அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார். நான் பாடும்போது நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு தெரியும் எனக்கு.
நம்ம ஆசீர்வாதம் வாங்க தெரியல அப்படின்னு ஆண்டவர் என் உள்ளத்தில் பேசுகிறார். இன்று முதல் நான் உங்களை ஆஸ்வதிப்பேன் அப்படின்னு ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொன்னார். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இதை எப்ப சொன்னார் அப்படின்னு படிக்கலாமா? 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தரியுவின் 2ஆம் வருஷம் 9ஆம் மாதம் 24ஆம் தேதி 24ஆம் தேதியில ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய். அப்போ 9ஆம் மாசம் 24ஆம் தேதி போயிருச்சா இல்லையா? 9ஆம் மாசம் 24ஆம் தேதி. ஆனாலும் இந்த வாரம் முடியல. எப்பவுமே ஆண்டவர் 7 வருஷத்துக்கு ஒரு அடையாளம் காட்டுவார். யோசேப்புக்கு 14ஆவது வருஷம் சிறையிருப்பு இல்லாத சிங்காசனம் கொடுத்தார். 7 வருஷங்களா என்ன? அப்ப பாருங்க, நீங்களும் பாருங்க, 2011 துவங்கி இருக்கிறீங்க, 14ஆவது வருஷம் பண்டிகை கொண்டாடுறீங்க. பிரச்சனை இல்லாம இருக்காது. ஆனா பண்டிகை கொண்டாடுற அளவு கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். பெரேயா பெத்தேல் சபையார். அதனால நான் அப்படி யோசிக்கிறேன். அப்போ நம்ம எப்படி ஆசீர்வாதம் வாங்குறது அப்படின்னு ஒரே யோசனை எனக்கு. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளன் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அவங்க வாயில கர்த்தரை உயர்த்தும் துதியும் கையில இருபுறமும் கருக்குள்ள பட்டை இருந்தா அவங்கள கனம் பண்ணுவார். God will honor his people. அவங்க வாயில துதியும் கையில பட்டயம் இருந்தா, அப்போ வாயில சத்தம், கையில பட்டயம். நம்ம தான் செல்போன் எடுத்து அலைஞ்சு இதுல பைத்தியம் ஆயிட்டோம்ல. சின்ன திரை, அப்புறம் வண்ணத்திரை, சொல்லுங்க, அப்புறம் நித்திரை, அப்போ 6ஆவதுல வந்தா கத்தரை. நம்ம கையில் பைபிள் எடுத்தாதான் இந்த வார்த்தையின்படி நம்ம அவர்கிட்ட கேட்குறோன்னு அர்த்தம். நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா இபிகோ செக்ஷன் 328 படி அப்படி சொல்லுவாங்கல்ல, அது நியாயாசனம். இதுக்கு பேர் சிங்காசனம், அதுக்கு பேர் கிருபாசனம். கிருபாசனம்னா என்னன்னா, நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களை தண்டிக்க மாட்டார். நல்லா வாயில் சண்டை போடுவீங்க, இங்கே வந்து தோத்திரம் பண்ணுவீங்க, ஒன்றும் சொல்ல மாட்டார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆனால் ஒரே ஊற்றுல எப்படி 2 தண்ணின்னு வரும்? கசப்பும் தித்திப்புமான தண்ணி ஒரு வீட்டில் வரும், நம்ம வாயில் வருதே பாருங்க, அவ்வளோ ஆத்திரம். அப்புறம் இங்கே வந்தால் தோத்திரம் பண்ணுறோம். அதனால் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்ல முடியாது. அவங்க வாயில் கத்தரை உயர்த்தும் துதியும் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு கர்த்தர் கனம் பண்ணுவார். He will honor. இது ஏன் பிள்ளை, இது ஏன் மகன் ஆனர் பண்ணுவார். இப்போ ஏன் நம்மளை ஆனர் பண்ணல அப்படின்னா, நம்ம வாயில் துதிக்கிற சத்தமும் கிடையாது, ஜெபிக்கிற சத்தமும் கிடையாது, கையில் பட்டயமும் கிடையாது. இப்போ எழுப்புதல் நமக்குள்ளே வரணும். நாளைக்கு வரும்போது கையில் பைபிள் இல்லாமல் வரக்கூடாது. இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற பாட்டை ஒரு 100 முறையாவது பாடாமல் வரக்கூடாது. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்னும் எடுக்கல பாருங்க, பைபிளை திறக்கலையே, படிச்சு தான் பாஸ் பண்ணல, காப்பி அடிச்சாவது பாஸ் பண்ணலாம்ல.
தண்ணி வேண்டாம், இருக்கட்டும். சளி பிடிச்சிருக்கு ரொம்ப நேரம். அது பெரேயா சபையாரை பார்த்தோன்னே சரியா போயிடும்னு நம்புறேன். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம். தரியு ராஜாவின் 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே இது நடந்தது. என்ன சொல்றாருன்னா, நான் உங்களோடு இருக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூதனிப்பிய வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி, நான் உங்களோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப 6ஆம் மாதம் 24ஆம் தேதி நான் உங்களோட இருக்கிறேன்னு சொல்றாரு. ஏன்னா வருஷங்கள் நடுவில் கர்த்தர் பூமி மேல வந்து நிற்கிறாருன்னு பைபிள் சொல்லுது. நம்ம தான் ஃபீஸ் கட்டி பீஸா போயிட்டோம். சொல்லுங்க, மற்றவங்க லூஸா போயிட்டாங்கல்ல? சொல்லுங்க, ஏமா சோகமாக்குறேன்னா, பீஸு கட்டி நான் பீஸா போயிட்டேன்யா, எங்கள் வீட்டுக்காரர் லூஸா போயிட்டாருன்னு. அப்புறம் புள்ள நல்லா படிக்குதான்னா, என்னத்துக்கு பெக்கும்போது முக்கா உயிர் போச்சு, இப்போ மிச்சம் உயிர் போகுதுன்னுது. இன்னொரு அம்மா சோகமாக இருந்தாங்க. நீ ஏம்மா சோகமாக இருக்கிற, உன் பிரச்சனையை உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லக்கூடாதான்னா, என் பிரச்சனையே அதுதானேன்னுது. இது என்ன கொடுமை இது? அப்போ எப்போ நம்மளை ஆண்டவர் ஆஸ்வதிப்பார்? 6ஆம் மாதம் 24ஆம் தேதியில் அப்படின்னு ஒன்று, 2 கண்ணும் தெரியாத கிடியன் அப்படின்னு ஒரு மியூசிக்கல் டைரக்டர் இருக்கிறார். எனக்கு அந்த ஒரு இதயத்தை கொடுத்த, இதயத்தை கேட்டீர் கொடுத்து விட்டே, ஒரு 1000 இதயம். என்ன பாட்டு? உம்மை நேசிக்க என் ஓர் இதயம் போதாது இயேசுவே, போதாது இயேசுவே. உம்மை நேசிக்க என் ஓர் இதயம் போதாது இயேசுவே, போதாது இயேசுவே. ஒரு 1000 இதயம் இருந்தாலும் அதை உமக்கே நான் தருவேன். ஒரு 1000 இதயம் இருந்தாலும் இதயத்தை உமக்கு கொடுப்பேன். உம்மை நேசிக்க என் ஓர் இதயம் போதாது இயேசுவே, போதாது இயேசுவே. ஓர் 1000 இதயம் இருந்தாலும் அதை உமக்கே நான் தருவேன். பேரன்பின் தியாகத்துக்கு அது போதா. இந்த பாட்டை மதுரையில் அவர் ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்ணேன். அவர் ஃபோன் பண்ணுறாரு, அங்கிள் நான் ஸ்டுடியோவை க்ளோஸ் பண்ணிட்டேன், ஸ்டுடியோவில் அந்த ஸ்டுடியோவுக்கு என்னால் வாடகை கொடுக்க முடியல, நான் குடியிருக்கிற வீட்டுக்கும் வாடகை கொடுக்க முடியல, க்ளோஸ் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னாரு. இப்போ நான் சொன்னேன், இது 6ஆம் மாதம் 24ஆம் தேதி வர்றதுக்குள்ள நீ எப்படியாவது ஜெபம் பண்ணுன்னு சொன்னேன். பிரியமானவர்களே, 6ஆம் மாதத்துலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் அவரை மாதிரி ஒருத்தரும் ஜெபம் பண்ணதே கிடையாதான். அப்படி நான் ஜெபம் பண்ண, என்ன மாதிரி தமிழ்நாட்டில் ஜெபம் பண்ணவனே இருக்க முடியாதுங்க. 26ஆம் தேதி எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஐயா மதுரைக்கு வந்தா இந்த விலாசத்துக்கு வாங்கன்னு. நான் போனேன். போனால் ஒரு புது ஸ்டுடியோவை காட்டுறாரு, கோக்குன்னு ஒரு கீபோர்டு காட்டுறாரு, இதை வாங்கினன்றாரு. என்கிட்ட 2 மைக் கொடுக்குறாரு, 35,000 ஜெபம் பண்ணுங்கன்றார். இந்த ஸ்டுடியோவுக்கு 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் பண்ணுன்றார். புரியல எனக்கு. அப்புறம் இறங்கி அடுத்த தெருவில் ஒரு வீட்டை காட்டி, இது எங்கள் அம்மாவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கிற வீடுன்னு அந்த வீட்டை காட்டுறாரு.
2 கண்ணும் தெரியாதவர். எப்படின்னு கேட்டேன். 6ஆம் மாதத்துலேருந்து 24ஆம் தேதி வர்றதுக்குள்ள என்ன மாதிரி ஜெபம் பண்ணவன் தமிழ்நாட்டில் இருக்க மாட்டான்னாரு. ஆண்டவர் சொன்னதை செய்தாருன்னாரு. இதை நம்பி 9ஆம் மாதம் 24ஆம் தேதி என் 4வது மகளுக்கு கல்யாணம் வச்சுட்டேன். ஜனவரியில் சொல்லிட்டேன் 9ஆம் மாதம் 24ஆம் தேதி கல்யாணம். அந்த கடைசி மக கொஞ்சம் கருப்பு, கொஞ்சம் குண்டு. எனக்கு மாப்பிள்ளை வராது அப்படின்னு சொல்லுது. நான் சொன்னேன் 9ஆம் மாதம் 24ஆம் தேதி உனக்கு கல்யாணம். அவருக்கு நியாயம் செய்தார்ல. 6ஆம் மாதம் 24ஆம் தேதி எனக்கு 9ஆம் மாதம் 24ஆம் தேதி எனக்கு செய்யணும்னு. 6 மாதம் ஆச்சு, மாப்பிள்ளை வரல. என் வீட்டம்மா ஒரு சேரை கொண்டாந்து போட்டுட்டு ஒரு இஞ்சி டீ கொண்டு வருது என் வஞ்சி கொடி. ஏங்க சும்மா இருக்கிற பிள்ளைக்கு 9ஆம் மாதம் 24ஆம் தேதி கல்யாணம்னு சொல்லிவிட்டீங்க. அந்த பிள்ளை விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணுறாள். இன்னும் 3 மாதம் தானே இருக்குன்னு ஒன்று தான் அங்கே ஞாபகம் வருது எனக்கு. உடனே ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டு எங்கள் பக்கத்தில், ஆமாம், இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல, இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியம் அல்ல, இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல. போய் காட்டில் பாட்டு எழுதி பாடுறேன் சத்தமா. இந்த காரியம் நடக்கணுமே, இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு சொல்லணுமே, 9ஆம் மாதம் 24ஆம் தேதி கல்யாணம் நடக்கணுமேன்னு அன்னைக்கு மட்டும், அதுவும் 6ஆம் மாதம் தான், ரொம்ப சத்தமாக 6ஆம் மாதம் 24ஆம் தேதி கிடியன் கார்த்திக்கு நீங்கள் அற்புதம் செய்திருந்தா எனக்கு செய்யக்கூடாதா? 9ஆம் மாதம் 24ஆம் தேதின்னு ஜெபம் பண்ணுறேன். 1 மணி 1:30 மணிக்கு பசி எடுத்துக்கிச்சு. வீட்டுக்கு போனால் எங்கள் வீட்டம்மா செல்ஃபோனை கொடுத்து 10 மிஸ் கால் வந்ததுன்னாங்க. பார்த்தா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்திருக்கு. நம்மெல்லாம் இன்னைக்கு ஜெபிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அளவு, சாப்பிட்ணும் அப்படின்னா 3 வேளை சாப்பிட்ணும், கூப்பிடணும் அப்படின்னா 7 முறை கூப்பிடணும். நம்ம 3 வேளை சாப்பிட்றதுல மட்டும் கரெக்டாக இருக்கிறோம். நான் இட்லி 8 திம்பேன், சட்னி தொட்டு திம்பேன்னு சொல்லுங்க. பருப்புனா வெறுப்பு, ரசம்னா விஷம், கறினா சரி. நம்ம கதைப்படி ஆகி போச்சு. இப்போ அதையும் தாண்டி மீனுன்னா தேன். சொல்லுங்க, எங்கே போனோம் நம்ம? நம்மளை ஏன் ஆண்டவர் கனம் பண்ணலன்னா அவங்க வாயில் எங்கே ஜெபிக்கிற சத்தத்தை காணுமே, துதிக்கிற சத்தம். எந்த ஜனத்தை எனக்குன்னு ஏற்படுத்தினேன். அப்போ நம்ம அந்த காட்டில் பசி எடுக்க வரைக்கும் பாடினா, இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல, என் பலவீனம் அதிகம், என் குறைவுகளோ ஏராளம், என் பலவீனத்தில் உமது பலன் பூரணமாய் விளங்குது, என் குறைவுகளில் உம் கிருபை தாராளமாய் விளங்குது. என் தேவனே, இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல, இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல, இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல. ஃபோன் பண்ணா, நாளைக்கு நாங்கள் பெண் பார்க்க வர்றோம் அப்படின்னு பாஸ்டர் அமலன் அப்படின்றவர் கோயம்புத்தூர்லேருந்து காரில் கூட்டி வர்றாரு மாப்பிள்ளைய. காரை விட்டு இறங்கும் போதே தாம்பூல தட்டு தான் முதல்ல வெளியே வருது. அதில் ஸ்வீட் பாக்ஸு, ஒரு சேரீ, பழம். அதை நான் வாங்கும்போது பெண்ணு பார்க்க வர்றேன்னு சொல்லிட்டு நிச்சயம் பண்ணுற மாதிரி வர்றீங்களே, நியாயமானு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நீங்கள் ரொம்ப பிஸியா, அதனால் இன்றைக்கே நிச்சயம் பண்ண போகிறோன்ட்டாங்க. நீங்கள் நம்புறீங்களா? 1500 ரூபாய் பிரியாணியில் சொல்லுங்கள், நிச்சயதார்த்தம் முடிஞ்சிடுச்சு. உலகத்திலேயே 1500 ரூபாய் பிரியாணியில் நிச்சயதார்த்தம் முடிச்ச ஒரே ஆள் நான் தான். நீங்கள் தீவிரமாக எழும்பலைங்க. இன்னும் ஆண்டுடைய பிள்ளைங்க இன்னும் தீவிரமாக எழும்பலை. ஏதோ சொல்லுங்க, தீவிரமாக நம்ம எழும்பணும். எத்தனை பேருக்கு புரிதோ தெரியல. கொஞ்ச காலத்தில் நான் உன்னை 1000 ஆக்கிடுவேன். தீவிரமாக 1000 ஆக்கணும். நம்ம ஒரு மண்டபத்தில் போய் சர்வீஸ் நடத்தணும்.
நம்ம தான் தீவிரமாக இல்லைல்ல, நம்ம தீவிரமாக எழும்பலை. இப்போ என் பொண்ணு மாப்பிள்ளையை நான் பார்க்காம எப்படி நான் ஒத்துப்பேன்னு கேட்டுச்சது. அம்மா 9ஆம் மாதம் 27 கல்யாணன்றது நம்பனில்ல, முதல்ல வந்து மாப்பிள்ளையை பாருன்னு பார்த்த உடனே பிடிச்சிச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவ்வளோதாங்க. கல்யாணம் எப்போ வச்சுக்கலான்னு கேட்டாங்க. எங்கள் வீட்டம்மா இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு பாட்டே பாடுறாருன்னாங்க. 9ஆம் மாதம் 27 நடந்துச்சு. 6ஆம் மாதம் 24ஆம் தேதி கிடியன் கார்த்திக் வெற்றி ஆகிட்டார். 9ஆம் மாதம் 4வது மகள் கடமையை முடிச்சுட்டு நான் நிமிந்துட்டேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், 11ஆம் மாதம் 12ஆம் மாதம் 24ஆம் தேதி வரப்போகுது. கர்த்தர் ஓபேத்-ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான யாவற்றையும் 3 மாதத்தில் ஆசீர்வதிச்சார். அப்போ 6:24 9:24 3 மாதமா? 9:24 12:24 3 மாதம் தானே? அப்போ 25ஆம் தேதி வருது இல்லை? வருதா இல்லையா? அது யாருக்கு பிறந்த நாள்? ஏசப்பாவுக்கு பிறந்த நாள். அப்போ பிறந்த நாள் ஏசப்பாவுக்குன்னா ட்ரெஸ் யாருக்கு எடுக்கணும்? நம்ம எடுத்துக்கணும். இது மாதிரி எங்கேயாவது தில்லுமுள்ள பார்த்து பிறந்த நாள் அவருக்கா சொல்லுங்க, கேக்கு இவங்களுக்கா? இது மாதிரி அநியாயம் பண்ணா எப்படின்னாரு. அப்போ ஆண்டவரே, நீங்கள் ஏன் சும்மா இருக்கிறீங்கன்னா, இந்த களஞ்சியத்தில் அத்திமரம், திராட்சை செடி, மாதுளை இதெல்லாம் இருக்குது, அது கனி கொடுக்கிறதா இருக்குதா பாருன்றார். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ, திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. எல்லாம் கவனிக்கிறேன். இதுக்கு என்ன அர்த்தம் ஆண்டவரேன்னா, புருஷன் மனைவி பிள்ளைங்க 3 சேர்ந்து வந்தாதாண்டா ஆசீர்வாதம்ன்றார். நீங்கள் ஒன்றா பாருங்க, தனியாகவே போகிறது அதை எப்போ வீட்டில் இருக்கிறத எப்போ காப்பாற்றுறது சொல்லுங்க. அதுதான் அத்திமரம். அது என்னைக்கு துளிர் விடுதோ அப்போதான் வீட்டுக்கு வசந்த காலம். நான் நல்லா இருந்தா போதும், என் மனைவி என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. இப்போ சொல்லுங்க, இன்னைக்கு தலைவர்களாக இருந்து ஒரு ஜபங்க, நான் உங்களை சொல்லலை, ஆனால் இந்த எழுப்புதல், இந்த கூட்டத்துக்கு பேர் எழுப்புதல். சொல்லுங்க, ஒரு அசைவாவது வந்துடணும். கவனிச்சிங்களா நீங்க? இன்னைக்கு புருஷர் ஜெபம் பண்றதே கிடையாது. ரொம்ப நல்லவங்க தான். சொல்லுங்களேன், நான் திருப்பூர் போனேன், ஒரு அம்மா கூட்டத்தில் அழுதுகிட்டே இருந்தது. கூட்டம் முடிஞ்சோடனே ஏமா அழுதுன்னு, எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவரையா, எனக்கு ஒரு நல்ல வீட்டை கட்டி கொடுத்துருக்காரு, எனக்கு கார் வாங்கி கொடுத்துருக்காருன்னு. அப்புறம் ஏமா அழுறேன்னா, பக்கத்து ரூமில் தாங்கிறாரு, சர்ச்சைக்கு வரமான்றாரு, பக்கத்து ரூமில் தான் இருக்கிறாருன்னு. என் தோல்வியை நான் எங்கே போய் சொல்லுவேன்னு சொல்லுது. அது வீட்டை வாங்கி கொடுத்தாரு, கார் வாங்கி கொடுத்தாருன்னு நல்லவர் தான், பக்கத்துலேருந்து வரலையே. பக்கத்தில் நான் சொல்கிறது சர்ச்சு, ஒரு கார் நிற்கிற பார்க்கிங், அந்த ரூமில் உட்காந்துருக்காரு, வரல அவர். நான் சொல்கிற சபையில் காலையில் 4 மணிக்கு ஆராதனை, 4 மணிக்கு 200 பேர் உட்காந்துருக்குறாங்க. ஒரு நாளில் 40 நாளுங்க. 4 மணி 3 மணிலேருந்து 6 மணிக்கு சர்வீஸ். சொல்லுங்க, 4 மணிக்கே ஜனங்க வந்துடுறாங்க. 200 பேர் இருக்கிறாங்க. தம்பி நீங்கள் வந்தீங்கல்ல, வேலாயுதம் ஆச்சு. அந்த மனுஷன், ஒரு மனுஷனை அந்த 200 பேர் ஜபம் அசைக்கலிங்க. என்ன கடினமான இதம் இது! நீங்கள் நினச்சிங்களா? காலம் பொல்லாததாக ஆயிடுச்சுங்க. இப்போ செம்பட்டி போயிருந்தேன், அங்கேயும் ஒரு கூட்டத்தில் ஒரு அம்மா கூட்டமெல்லாம் முடிஞ்சு நல்லா கைத்தட்டி பாடிக்கிட்டு இருந்தது. முடிஞ்சு வந்தோடனே எங்கள் வீட்டுக்கார் தாசில்தார் இருந்தது. அப்படியா இம்மா, தாசில்தார் மனைவியா அப்படி கை தட்டுறீங்கன்னு? ஐயா, அவர் வீட்டில் வந்து குடிக்கிறாரியான்னுது. வீட்டில் வந்து குடிக்கிறாரு. நான் இவ்வளோ கைத்தட்டி பாடினாலும் என் வீடு நல்லா இல்லையா, என் வீட்டில் கர்த்தர் இல்லைன்னுது. நான் ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகம் பட்டு என்ன பிரயோஜனம்? என் புருஷனை கொண்டாந்து உட்கார வைக்க முடியல. இன்னைக்கு நம்மெல்லாம் தோத்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த களஞ்சியத்தில் முதல்ல புருஷன் வரணும்.
எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியலையே. களஞ்சியத்தில் புருஷன், திராட்சை செடின்னா பெண்கள், ஒலிவ மரம்னா பிள்ளைங்க. இந்த களஞ்சியத்தில் ஆண்டவர் அவங்கள குடும்பம் குடும்பமாக பார்க்கணுன்னு ஆசைப்படுறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ரொம்ப மோசமானதையே மாற்றிட்டாரு, சுமாராகிறத மாற்ற மாட்டாரா? சொல்லுங்களேன். இப்போ நான் சொல்லட்டுமா? எங்கள் வீட்டில் 2 பேர், அண்ணன் பேர் ஸ்டான்லி, என் பேர் வெஸ்லி. நான் தான் ரொம்ப மோசம். எங்கள் அப்பா வாத்தியாராக இருந்தால நல்லா சாப்பிடுவேன், தெருவில் யாரையா பிடிச்சி அடிச்சிடுவேன். அவங்க வந்து எங்கள் அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, என்னை மாட்டு கட்டி வைக்கிற கயிறில் கட்டி வச்சு கை வலிக்கிற வரைக்கும் அடிப்பார். இப்போ ஆண்டவர் எங்கள் அண்ணனை தெரிஞ்சுக்கல, என்ன தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சொல்லுங்க, உங்களையே இங்கே கொண்டு வந்திருக்கும் போது அதை கொண்டு வர்றது என்ன பெரிய விஷயமா? நம்ம எழும்பல களஞ்சியத்தில். நீ ஒன்னா பாரு, விதை தானி இருக்குதா பாரு. நான் ஒரு களஞ்சியத்துக்கிட்ட வந்தேன், 20 மரக்கால் எதிர்பார்த்தேன், 10 மரக்கால் இருந்தது அப்படின்றார். படிங்க. அந்த நாட்கள் முதல் ஒருவன் 20 மரக்காலாக கண்ட 20 மரக்காலாக கண்ட அம்பாரத்தினிடத்தில் வந்தபோது 10 மரக்கால் மாத்திரம் இருந்தது. 10 மரக்கால் மாத்திரம் இருந்தது. ஒருவன் ஆலையின் தொட்டியில் 50 குடம் மொல்ல 50 குடம் எதிர்பார்த்தா, ஆலையின் இடத்துல வந்தபோது 20 குடம் மாத்திரம் இருந்தது. கருக்காயினாலும் விஷப்பனினாலும் கல்மழையினாலும் உங்கள் கைகளின் வேலையில் எல்லாம் மடித்தேன். எல்லாம் கவனிங்க. சென்னையில் இருக்கிறீங்களா? கௌரவமா 10 நாள் மழை பெஞ்சா போதும், மொத்தம் சொந்த ஊருக்கு போயிடும். ஒரே நாள் போதுமா? இப்ப சொல்லுங்க, இதெல்லாம் தண்டனையா உங்களுக்கு தெரியலையான்னு கேட்கிறார். மழை வரட்டும், நமக்கு பின்மாறி வரல. அவங்க ஜெபம் பண்ணாங்க, கர்த்தர் அப்படி செய்தார். இவங்க ஜெபம் பண்ணாங்க, அப்படி செய்தார். சொல்லணும்ல. களஞ்சியத்தை பார், இன்னும் கூட தானியம் இடம் இருக்கு. ஆனா இந்த கூட்டத்தை பத்தி ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டு வர்றீங்க. சொல்லுங்க, உங்க ஆளையே உங்களால கொண்டு வர முடியல. சொல்லுங்க, இதெல்லாம் தோல்வியே தெரியலையா உங்களுக்கு? கெஞ்ச முடியாதா? சொல்லுங்களேன். இப்போ டேனி இவரு, நீங்க கட்டாயம் சர்ச்சு வந்து தான் பார்க்கணும். கட்டாயம் வந்தா பார்க்கணும். வரேன் சார். இது பத்தாது, பலவந்தம் படுத்துறவங்க தான், பரலோகத்தை பலவந்தம் படுத்துறவங்க தான் முதல்ல சோதிக்கிறாங்க. நீங்க வந்தே ஆகணுங்களா? விட மாட்டேன் சார், ஒரு வேலை இருக்கு சார், தயவு செய்து வந்துருங்க. இப்ப புரியுதா உங்களுக்கு? பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணணும், இல்லைன்னா உங்களுக்கு வராது. தேங்க்ஸ். நம்ம யாரையும் அப்படி ஒப்பு கூட பேச மாட்டோம். நம்ம என்ன ஆண்டவர் கேட்குறாரு, உன் பாட்டெல்லாம் எனக்கு பிடிக்கல வெஸ்லின்னார். ஏன் ஆண்டவர்னு? நீ தாறுமாறா ஓடுற பெண்ணொட்டுக்கும் மதவெறி பிடிச்ச காட்டு கழுதன்னார். இதெல்லாம் இருக்குது பைபிளில். காட்டு கழுத மதவெறி பிடிச்சிருக்குது உனக்கு. என்ன ஆண்டவரே, நான் பாடாம எப்படி இருப்பேன்? உம்மை பாடாமல் நான் வாழ மாட்டேன், உம்மை தேடாமல் கண்ணுறங்க மாட்டேன். உம்மை பாடாமல் நான் வாழ மாட்டேன், உம்மை தேடாமல் கண்ணுறங்க மாட்டேன். உம்மை துதித்து துதித்து உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து, உம்மை துதித்து துதித்து உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து பாதம் தேடுவே. உம்மை நினைத்து நினைத்து தினம் புது புது கிருபையில் வாழுவே. உம்மை பாடாமல் நான் வாழ மாட்டேன், உம்மை தேடாமல் கண்ணுறங்க மாட்டேன். பாடும்போது அவர் என்கிட்ட வருவார், ஜெபிக்கும் போது நான் அவர்கிட்ட இருப்பேன். வைஸ் வர்சா. நான் பாடலைன்னா அவர் என்கிட்ட வரமாட்டார். ஏன்னா துதியிலேயே வாசம் பண்றவர் அவர். பரலோகத்தில் துதியில் நீங்கள் கொஞ்சமாவது பாடினாதான் உங்ககிட்ட வருவார்.
ஜெபம் அப்படின்னா என்னன்னா, நம்ம குறையெல்லாம் யார்கிட்டையும் சொல்ல முடியாது. எத்தனை பேர் புரியுது? யார்கிட்டையும் சொல்ல முடியாது, கேட்க மாட்டாங்க. ஆனால் அவர்கிட்ட சொன்னால் கேட்கறது மட்டும் இல்லை, ஜெபம் ஆமேன்னா அப்படி ஆயிரும். ஆமேன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? அப்படி நீங்கள் கேட்டபடியே ஆகும். எங்க தோத்துக்கிட்டே இருக்கிறோமே. இந்த களஞ்சியத்தில் விதை தானியன்னா அத்தி மரம் எங்கன்னு கேட்குறாரு. திராட்சை செடி இல்லை, இதெல்லாம் கொடி. கல்யாணம் ஆகும்போது தான் செடி, இப்போ இது கொடி. இந்த ஆண் பிள்ளைங்க பெண் பிள்ளைங்க தான் ஒலிவு மர கன்றுகள். புரியுதா உங்களுக்கு? நேற்று சலூனில் நான் ட்ரிம் பண்ணும்போது, இந்த உலகமே பொய் சாருன்றான், முடி வெட்டுறவன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை பாடாமல் நான் வாழ மாட்டேன், உம்மை தேடாமல் கண்ணுறங்க மாட்டேன், உம்மை பாடாமல். இல்ல இல்ல, சளி பிடிச்சிருக்கு எனக்கு. உம்மை பாடாமல் நான் வாழ மாட்டேன், உம்மை தேடாமல் கண்ணுறங்க மாட்டேன். சொல்றீங்க, நீங்க சொல்றீங்களா பாப்போம்? அப்படியே சொல்லுங்க. உம்மை இருங்க. பாட்டு தெரியாதுதான், பாடுறவன் யாரோ, வாய் அசைக்கிறவன் தான் ஹீரோ. சரி, 1 2 3. உம்மை பாடாமல் நான் வாழ மாட்டேன், உம்மை தேடாமல் கண்ணுறங்க மாட்டேன், உம்மை துதித்து துதித்து உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து, உம்மை துதித்து துதித்து உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து பாதம் தேடுவே, உம்மை நினைத்து நினைத்து தினம் புது புது கிருபையில் வாழுவே, உம்மை பாடாமல். சத்தம் இல்லையே, வேற வழியே கிடையாது. பரலோகத்தில் சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதா. நீங்க எப்ப பாடுறீங்களோ அப்பதான் ஆண்டவர் பெருமூச்சு கேட்கிற அளவு வருவார். எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியல. பாடும்போது பெருமூச்சு வரும். பிரச்சனையே நமக்கு மூச்சில தானே. உள்ள போன மூச்சு நின்று போனா போச்சு. 2 நெடுக்கு 4 குறுக்கு 1 தமுக்கு கொண்டு போய் அமுக்கு, முடிஞ்சு போச்சு. அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு சிரிக்கிறாரு. வேற இதுக்குள்ள நம்ம சாதிச்சிடணும்ல. சலூர்ல இருக்கிறவன் சொல்றான், பொய் சார் இந்த உலகம், ஏன்டா அப்படி சொல்ற? ஒரு அம்மா கையில் குழந்தையோட வெளியே நிற்குது. அது கையை ஏந்தது. நான் ட்ரிம் பண்ணுறதை விட்டுட்டு போய் அதுக்கு சில்லறை கொடுத்துட்டு வந்தேன். அந்த அம்மா பொய்யா மெய்யான்னு கேட்டார். நான் சொன்ன பொய் தான், ஏன்னா குழந்தை அதோடையதல்ல, இதை காட்டி பிச்சை கேட்குது. ஆனால் என் முன்னால் கை நீட்டுச்சு இல்லைன்னு. போங்க சார், உலகமே பொய் சார் அப்படின்னாரு. எங்கள் அண்ணனுக்காக நான் ரொம்ப செலவு பண்ணி கல்யாணம் பண்ணா, கல்யாணமெல்லாம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணேன்னு கேட்குறான். என்ன உலகம் சாருன்றான் அவன். யார்? அந்த சலூன்காரன். அப்போ மெய்யே கிடையாதா அப்படின்னா, எங்கள் அம்மா என்னை பெற்றாங்க, அது மெய். எங்கள் அம்மா மெய். என்னை நம்பி இருக்கு பாருங்க, என் மனைவி மெய். அல்லேலூயா சொல்லுங்க. என் பிள்ளைங்களாம் அப்பா அப்பான்னு சொல்லுவோம், அது மெய். இப்போ நான் பார்க்குறேன் நீங்களும் மெய்யின்னார். சொல்லுங்க. உடனே கடையை விட்டு வெளியே வந்துட்டேன். இப்போ இந்த களஞ்சியத்தில் கர்த்தர் பார்க்குறாரு. எங்க அத்தி மரம் எங்க? திராட்சை கொடி எங்க? நீங்கள்லாம் திராட்சை கொடியா? நீங்கள் ஒலிவு மரம்னா பிள்ளைங்க. ஆண்டவர்கிட்ட வந்தா இவங்க மொத்த பேரும் வந்தா இன்றிலிருந்து நான் ஆஸ்வதிக்கிறேன். இன்று முதல் நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணுங்க. ஒரு நாள் செக் பண்ணுங்க,
முழு குடும்பம். நம்ம எப்போ வரோம் தெரியுமா? கிறிஸ்மஸுக்கு. நம்ம ஏமாத்துறதே கிறிஸ்மஸில் தான். சொல்லுங்க, பிறந்த நாள் யாருக்கு? இயேசுக்கு. அப்போ பிறந்த நாளுக்கு இயேசுவை பார்க்க நட்சத்திரம் வழி காட்டுதா? 3 பேர் வர்றாங்க இயேசுவை தேடி. ஒருத்தன் கையில் பொண்ணு இருக்குது, பார்த்தீங்களா? ஒருத்தன் கையில் பொண்ணு இருக்குது. ஏன்டா பொண்ணு கொண்டு வர்றேன்னா, மண்ணுலகத்தில் பிறந்தவனுக்கு பொண்ணுலகத்தை கொடுக்குற வந்துட்டார்ல, அதனால் ஒரு பொண்ணை காணிக்கை போட போகிறேன்றான். நம்ம லைஃப்பில் எப்போவாது பொண்ணை காணிக்கை போட்டிருக்குமா? மாட்டுறதுக்கே சரியாக இருக்கும். நாளைக்கு கல்யாண வீட்டில் பார்த்தா கல்யாண பொண்ணை விட ஓவராக நம்ம தான் தெரியும். பார்க்குறவங்க கண்ணெல்லாம் நம்ம மேலே படுதா, அடுத்தது ஆஸ்பத்திரி போவோம். இப்போ எங்கே அந்த நகையெல்லாம்? பேங்க்கில் இருக்கு. நமக்கு இன்னும் வாழ தெரியல. கல்யாண பொண்ணுக்கு அது சீருங்க, எவ்வளோ கிடைச்சாலும் எடுத்துகிட்டு போனோம்ல. வேடிக்கை பார்க்க போகிறதெல்லாம் போகுது. என்ன ஆண்டவர் கேட்குறாரு, எப்பாவது ஒரு பொண்ணு நீ போட்டிருக்கியான்னு? அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்போ வாங்கிக்கலாம் சொல்லுங்க, ஒரு பொண்ணு நீ போட்டிருக்கியான்னு கேட்டார். வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை, வாழ்க்கையில் ஒரு முறையாவது பொண்ணு போட்டிருக்கியான்னு கேட்டார். 2, தூப வர்க்கம். ஆசாரியன் கையில் தூப வர்க்கம் இருக்கும், அதில் நெருப்பு தான் இருக்கும். தூப வர்க்கத்தை நம்ம தான் கொண்டு வரணும். ஜபங்களாகிய தூப வர்க்கங்கள். இங்கே இருக்கிற எல்லாரும் ஜெபிக்கிறவங்களா இருந்தாலே போதும். சொல்லுங்க, இந்த தூப வர்க்கத்தில் இந்த தூப வர்க்கம் தூக்கி அதில் போட்டு அப்படி அசைவாட்டுவான். அன்னைக்கு இருந்த ஆசாரியன். எத்தனை பேருக்கு புரியுது? அந்த புகையாவது எல்லார்கிட்டையும் போட்டோன்னு. அந்த திசையில் காத்து குடியிருக்கிறான், இந்த திசையில் பெஞ்சமின் குடியிருக்கிறான். எல்லாருக்கும் போகணுன்னு அவன் அங்கே நின்றுக்கிட்டு தான். இப்போ இந்த பலிப்பணும் புல்பிட்டு எதுக்கு? இங்கே பண்ணுற ஜபத்தில் வட திசையில் கிழக்கில் தெற்கில் மேற்கெல்லாம் நல்லா இருக்கணும். ஜபம் பண்ணுறதுக்கு ஒரு இடம், இடத்த வாங்கிடலாம், நம்ம வாங்கிடலாம், இல்லை ரிலீஸுக்கு எடுக்கலாம். ஆனால் ஜெபிக்கிறவங்களை காணும். சொல்லுங்க, தூப வர்க்கங்களை காணுங்க. நீங்கள் என்னைக்கு தூப வர்க்கம் தர்றீங்களோ அன்னைக்கு கட்டாயம் உங்கள் வீடு நல்லா இருக்கும். தூப ஜபங்கள் ஆகிய தூப வர்க்கங்கள் இதெல்லாம் எனக்கு ஆண்டு சொல்லி கொடுத்த பிற்பாடு நான் என் வீட்டை விட்டு நான் வெளியே போகிறதே கிடையாது, மீட்டிங்கை தவிர. தம்பி சாட்சி, நான் நைட்டு ஜபத்துக்கு போயிட்டு வந்தேன். திரும்ப நான் கூட்டத்துக்கு போகிற வரைக்கும் பாட்டு ஜபம், பாட்டு ஜபம், பாட்டு ஜபம். என் செல்ஃபோனை வச்சு சொல்கிறேன், என் பிள்ளைங்கிட்ட கூட நான் 3 நிமிஷம் பேசுறதில்லை. ஆனால் யாராவது ஜெபிக்க கேட்டால் 10 நிமிஷம் 30 நிமிஷம் பேசுகிறேன். ஏன்னா நான் வாழணும், பிழைக்கக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? வேலைக்கு போகிறது சாப்பிட்றதெல்லாம் பிழைக்கிறது, அவரோட பேசுறதுன்னு அதுதான் வாழ்கிறது. இது எழுப்புதல் கூட்டம் முடிகிறதுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு தீர்மானம். அகத்தின் அழகு முகத்தில், உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் என்னமோ உள்ளத்துக்குள்ளே வந்துருச்சுன்னு. அல்லேலூயா. உம்மை பாடாமல் நான் வாழ மாட்டேன், உம்மை தேடாமல் கண்ணுறங்க மாட்டேன். உம்மை பாடாமல் எல்லாம் சொல்லாமா? எல்லாம் சொல்லாமா? அத்தி மரம்னா ஆண்னு சொல்லணும், திராட்சை கொடின்னா பெண்கள் சொல்லணும், இந்த ஒலிவு மரங்கள்லாம் சொல்லணும். எல்லாம் சொன்னால் இப்போவே அந்த ஆசீர்வாதம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மேலே வந்துடும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஆசீர்வாதம் நம்ம மேலே தங்கும். எத்தனை பேருக்கு புரியுது? எருசலேம் சுகமாய் தங்கும். இங்கே வர்றவங்கெல்லாம் சுகமாக குடியிருப்பீங்களா? சரிப்பா, இந்த எல்லாரும் பண்ணோம். 1 2 3. உம்மை பாடாமல் நான் வாழ மாட்டேன், உம்மை தேடாமல் கண்ணுறங்க மாட்டேன். அவ்வளோ சீக்கிரம் பேரை மறந்துட்டேன். சாமிதாசையா எல்லாரும் பாடுறாங்களான்னு பாருங்க. பாடலன்னா பாஸ்டர் டேனியல் கேட்டை பூட்டுங்க. அதுக்காக நிற்கிறீங்களா? எவ்வளோ காலம் தான் ஏமாற்றுவாங்க? இது 14வது வருஷம்.
சிறை இருப்பு இருக்கக்கூடாது நமக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு சொல்லட்டுமா? நான் யாரோ ஆளட்டும், ஆனால் யோசேப்பு தான் ரூல் போடணும். யாரோன்னு ஆண்டு போட்டோம், கர்த்தருடைய பிள்ளைங்க ரூல் போடணும். இன்னும் கூட புரியலையே நமக்கு. உம்மை பாடாமல் நான் வாழ மாட்டேன், உம்மை தேடாமல் கண்டுறங்க மாட்டேன். உம்மை பாடாமல் நான் வாழ மாட்டேன், உம்மை தேடாமல் கண்டுறங்க மாட்டேன். உம்மை துதித்து துதித்து உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து உம்மை துதித்து துதித்து மாதம் தேடுவே. உம்மை நினைத்து நினைத்து தினம் புது புது கிருபையில் வாழுவே. இந்த பாட்டு நான் எப்போ எழுதுனேன்னு சொல்ல போறேன். பெங்களூர்ல ஊழியம் செய்துக்கிட்டு இருந்தேன். ஒரு வீட்டை சந்திக்கு போனால் வீடு பூட்டி இருந்தது. சரின்னு போய் அங்கே ஏரி அல்சூர் லேக், அந்த லேக்கில் அந்த ஓரமாக உட்காந்து இப்படி சோகமாக உட்காந்துருந்தேன். என் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தன் அழுதுகிட்டே இருந்தான். உடனே நான் போய் அவன் பக்கத்தில் உட்காந்து, ஏன் அழுகிற, இங்கே எல்லாம் வேடிக்கை பார்க்க வர்ற இடத்துல போய், ஆமாம் என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கிற இடத்துல என்ன அழுகிறேன்னா, நான் சேலத்திலேருந்து வந்தேன் சார், கையில் இருந்த காசெல்லாம் செலவாகி போச்சு, வேலை கிடைக்கல சார், இப்போ நான் எப்படி போகும்னு தெரியல, அதனால் அழுகிறேன்னா. உடனே உற்சாகமாக என்கிட்ட இருந்த 200 ரூபாயை அவங்ககிட்ட கொடுத்து, இயேசுவே இந்த மனுஷன் கண்ணீரை தொடங்கன்னு அனுப்பி விட்டேன். அப்புறம் தான் யோசிக்கிறேன், இப்போ வண்டியில் பெட்ரோல் இல்லை. சரி நம்ம உற்சாகமாக கொடுத்துட்டுமே சொல்லி வண்டியை நல்லா சாய்ச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக போனால் நான் எந்த வீட்டை விசிட் பண்ணுமோ அந்த வீட்டுக்கிட்ட போய் நிற்குது. பார்த்தா வீடு திறந்துருக்கு. என்னை பார்த்தோன்னே ஐயா வாங்கன்னு அங்கே சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு அந்த வீட்டு அம்மா, ஐயா எப்போ வந்தீங்க? அம்மா முன்னாலே வந்த, வீடு பூட்டி இருந்தது, இப்போ திறந்துருக்குதுங்க. நீங்கள் கையில் டேம்பன் வச்சுருப்பீங்களே, நீங்கள் பாடுவீங்களேன்னு ஒன்று எடுத்துட்டு, உம்மை பாடாமல் நான் வாழ மாட்டேன், உம்மை தேடாமல் கண்ணுறங்க மாட்டேன், உம்மை துதித்து துதித்து உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து துதித்து துதித்து பாதம் தேடுவே. உம்மை நினைத்து நினைத்து தினம் புது புது கிருபையில் வாழுவே. உம்மை பாடாமல் அவ்வளோதான். அப்படி துவங்கி எப்படியோ அரைகுறையாக பாடிட்டேன். அதுக்கப்புறம் என்ன, வீட்டுக்கு போய் என் வீட்டுக்கு வாடகையே கொடுத்தேன்னா பாருங்களேன். இப்போ நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? கரெக்டாக அவங்க வீட்டுக்கிட்ட வர்ற வரைக்கும் இருக்குது பெட்ரோல். நான் நிற்கும் போது பார்த்தா கேட் திறந்துருக்கு. அதுக்கப்புறம் என்ன, அந்த மாதம் முழுக்க பஞ்சம் இல்லை. நம்ம பாருங்க, ஒவ்வொரு மாதத்தை 10 தேதி வரும்போது ஒரே கொண்டாட்டம். இந்த 10 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளை கையில் பிடிக்கவே முடியாது. சொல்லுங்கள், அடுத்த 10 நாள் போராட்டம், அடுத்த 10 நாள் திண்டாட்டம். ஒரு தீர்மானம், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அது எஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியல. போங்க, முதல்ல வீட்டை கட்டுங்க. ஆமென். உங்கள் வீட்டுக்கு தலை எது தெரியுமா? அதுதான். அது அது வரணும் சர்ச்சுக்கு. இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் வேஸ்ட். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமாம். அதை எப்படியா ஜெபிக்க வச்சிருங்க, கெஞ்சுங்க, சொல்லுங்களேன். அவர் தேவ சமூகத்துக்கு வந்துடணும். களஞ்சியத்தில் நான் அத்தி மரத்தை, திராட்சை செடியை, ஒலிவு மரத்தை பார்த்தா இன்று முதல் நான் ஆஸ்வதிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன்.
உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் பாட வைங்க, ஜெபிக்க வைங்க. எல்லாம் கவனிச்சிங்களா? நீங்கள் என்கிட்ட ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒன்று, உன் மேலே என் ஆவியை ஊற்றுவேன், உன் சந்தானத்து மேலே ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். உன் மேலே வர்ற ஆவியை பாரு, முறுமுறுப்பின் ஆவி, சண்டை ஆவி, எரிச்சலின் ஆவி, பல்ல கடிக்கிற ஆவி. நான் உங்களை சொல்லுவேண்ணா? சொல்லுங்களேன். இப்போ எங்கள் சகோதரரை பாருங்கள், என்ன சாந்தமான முகம். அடா அடா அடா, சாந்தரூபன், சாந்தரூபன்னே பேர் வைக்கலாம். இந்த களஞ்சியத்தில் விதைத்தான் இருந்தால் நான் இன்னிலிருந்தே ஆஸ்வதிக்கிறேன்ற ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். எல்லாம் கவனிச்சிங்களா? இப்ப ஆசீர்வதிக்கிறார். படிக்கிறேன் பாருங்க. ஆணும் பெண்ணுமாக அவளை சிருஷ்டித்தார். அப்போ ஜோடியா வரணும். எத்தனை பேருக்கு புரியுது தெரியலையே? ஆமா, கட்டாயம் ஜோடியோட நீங்க வரணும். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னா ரெண்டும் ஒண்ணா வந்து ஆசீர்வதிச்சிருங்க. ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றீங்கன்னா, இது ஆசீர்வாதத்தை வாங்க அவன் சிதறடிக்கிறவனா இருப்பான். அந்த வாரம் பாதி செல்கையில் பாழாக்கிற அருவருப்பு வீட்டுக்குள்ள வந்துடும். பாழாக்கல் வந்துடுது இல்லை? அதுக்கப்புறம் எப்படி? நான் பிஷப் மாறன் இவர் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணும்போது என்னை ஒருத்தர் ரொம்ப கூர்ந்து கவனிச்சிருந்தார். 7 தரம் மன்னிக்கணும்னு கர்த்தர் சொன்னார். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமான்னு அது வரைக்கும் அப்படி அஜாக்கிரதையாக இருந்தவர் அலர்ட்டாக உட்கார்றாரு. 7 நாள் வாழ்க்கை தான் உனக்கு 70 வருஷம் ஆயுசுன்னு. 7 நாள் 70, 7 70. நீங்கள் மன்னிச்சிருங்க, யார் என்ன பண்ணாலும் மன்னிச்சிருங்க. எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம தான் மன்னிக்கவும் மாட்டோம், அவங்கள பார்த்தா பேசவே மாட்டோமே. நம்மக்கிட்ட இருக்கிற குணம் அப்படி. சொல்லுங்களேன். அது இந்த பக்கம் வந்தால் அந்த ரோட்டை பிடிச்சிடுவோம். நீ 7 நாள் 70 வருஷம் வாழ வேண்டியது. 7 நாளும் என்னை தேடணும் 70 வருஷம் வாழ்றதுக்காக. அல்லேலூயா சொல்லுங்களேன். 70ன்றது உன் ஆயுசு. நம்ம ஆயுசை வாங்கணும். 2 கையும் ஏன் அப்படி விரிக்கணும்னா, இது கையில் ஆயுசு, இது கையில் செல்வம். ரெண்டுத்தையும் கர்த்தர் கொடுக்கணும். ரெண்டுத்தையும் கர்த்தர் கொடுக்கணும். வலது கையில் தீர்க்க ஆயுசு, இடது கையில் செல்வம். நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், ரெண்டும் நல்லா இருக்கணும். இதுதான் கும்பிடு. எத்தனை பேர் மனசுக்குள்ளே தீர்மானம் பண்ணுறீங்க? மனசுக்குள்ளே எழும்பிட்டீங்கன்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக விழிச்சிடுவீங்க. ஆமேன். நான் ஒரு நாள் கன்னியாகுமரி போனோம். சீக்கிரம் போய் தூங்குன்றார் ஆண்டவர். தூக்கம் வழக்கெல்லாம் 8, 9 மணிக்கெல்லாம் தூக்கம் வருது. நாளைக்கு நீ சீக்கிரம் எழும்பணும் இல்லைன்னு கரெக்டாக 3 மணிக்கு டான்னு விழிச்சேன். இப்போ ஆயத்தமாக ரெடியாக போ அப்படின்றார். என்ன ஆண்டவர்? என்ன அந்த ஜனங்க மேலே எனக்கு இருக்கிற அக்கறை கூட உனக்கு இல்லையேன்னாரு. என் ஜனங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க, போஸ்டர் அடிச்சிட்டு இருப்பாங்க, புறப்படுனார். அல்லேலூயா சொல்லுங்களேன். வழியில் 12, 13 பூத்து, 3 பூத்துக்கு காசு தீர்ந்து போச்சு. 4வது பூத்துக்கு காசு வேணுமே, இன்னும் 8 பூத்து இருக்குதுன்னு யோசிச்சுட்டு எங்கள் வீட்டம்மா சொல்லுது, அங்கே முதல்ல சாப்பிடுவான் அப்புறம் பேசுவோன்னு. நான் போய் சாப்பிட்டு முடிகிறதுக்குள்ளே ஒருத்தர் ஓடி வர்றாரு. என் பாக்கெட்டில் 3000 ரூபா வச்சுட்டு போகிறாரு. என்னையே ஆண்டவர் அங்கே போய் சாப்பிட சொன்னார். புரியுதா உங்களுக்கு? என் டீசலுக்கு வேண்டிய காசு அங்கே இருக்கு. ஐயா, இது வாட்ஸ் எ சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி உங்களோட பேச நேரம் இல்லை. பார்ட்டி வெயிட் பண்ணுது, கார் ஸ்டார்ட் ஆகிட்டு இதை வச்சுட்டு. எனக்கு பூத்துக்கு மட்டும் காசு கொடுக்கல. சொல்லுங்க,
அப்போ ஆண்டவர் இவ்வளோ கரிசனையாக இருக்கும்போது நம்ம ஏன் அஜாக்கிரதையாக இருக்கிறோம் கர்த்தரை தேடுற விஷயத்தில்? இப்போ நாளைக்கு 10 மணின்னார்ல, சொல்லுங்கள், வேலைக்கு போகாமலே வந்தால் என்ன? அப்படி தான் ஓடி ஓடி சம்பாதிச்சு என்ன கண்டான் சொல்லுங்கள்? அந்த கன்சர்ன்டு பாட்டிக்கிட்ட சொல்லி, நான் என்ன இன்னைக்கு மட்டும் தயவு செய்து விட்டுருங்கன்னு ஒரு பெரிய கும்பிடு போட்டு வரலாம்ல, வரமாட்டான். இனி வாழ்ந்து காட்டுவேன் என்ன நம்புங்கப்பா. அப்படி ஒரு கையை வச்சு சொல்லுங்க. இனி வாழ்ந்து ஒரு கையை உயர்த்தி, அப்பா 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 ஏசப்பா, இனி வாழ்ந்து காட்டுவேன் என்ன நம்புங்கப்பா. கையை உயர்த்தி சொல்லாமா? எனக்கு பூச்செண்டெல்லாம் கொடுத்து வரவேற்றுட்டு இனி வாழ்ந்துகள் கையை காட்ட சொன்னா இப்படி காட்டுறீங்களே, நியாயமா? எங்கள் பாஸ்டர் அம்மா என் கையில் அதை கொடுத்து அவங்க அதை இங்கே வர்ற வரைக்கும் என் கையை இப்படி காட்ட சொன்னா இனி அப்போ இவ்வளோ வரவேற்பெல்லாம் டாட்டா சொல்கிறதுக்கா? சரி, இந்த முறை 1 2 3. இனி வாழ்ந்து காட்டுவேன் என்ன நம்புங்கப்பா. நம்பலாமா அவங்கள? வாழ்ந்து காட்டுவேன் என்ன நம்புங்கப்பா. அப்பா 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 ஏசப்பா, இனி வாழ்ந்து காட்டுவேன் என்ன நம்புங்கப்பா. இப்ப எங்க சகோதரருங்க நல்லா சொல்றாங்களா இல்ல சகோதரிங்க நல்லா சொல்றீங்களான்னு பார்ப்போம். ஆண் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை இல்லை. இப்போ கெட்டிக்காரன் கொடுத்து இப்போ தெரிய போகுது. கையை உயர்த்தி சகோதரர் மட்டும், சகோதரர் பிரதர்ஸ் 1 2 3 கையை பிடிங்க ஆண்டவர், அவங்க கையை பிடிங்க ஆண்டவர். அவங்கள வாலாக்காம தலையாக்குங்க, கீழாக்காம கையை கொடுத்து. இனி வாழ்ந்து காட்டுவேன் என்ன நம்புங்கப்பா. அப்பா 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 ஏசப்பா, இனி வாழ்ந்து காட்டுவேன் என்ன நம்புங்கப்பா. இப்போ தரட்டிக்கிட்டு எங்கள் சகோதரிகள் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் நமக்கு மீசை தேவையான்னு யோசிப்போம். குமார்த்திகள் கையை உயர்த்தி, இனி வாழ்ந்து காட்டுவேன் இனி வாழ்ந்து காட்டுவேன் அப்பா 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 ஏசப்பா, இனி வாழ்ந்து காட்டுவேன் என்ன நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவேன். கையை காணுமே என்னாச்சு? சின்ன பிள்ளைங்கள்லாம் கையை உயர்த்தி. இந்த களஞ்சியத்தில் எப்போ அத்திமரம் திராட்சை செடி இதெல்லாம் ஒன்றா உட்காருதோ அன்னைக்குன்னு எல்லாரையும் ஆசிர்வதிச்சிருவார். ஆமென். அவ்வளோதான் நோக்கம். நம்ம நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்ட முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? நாளைக்கு இருப்போன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ ஆண்டவர் பேசும்போதே கீழ்ப்படிச்சிடணும். கையை எப்படி உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். இனி இனி என்ன நம்புங்கப்பா. என்னை பிடிக்கலன்னா நேராகவே சொல்லலாம். கையை எப்படி காட்டினா என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னொரு முறை எங்கள் ஏரியா பக்கம் நீ வரக்கூடாதுன்னு அர்த்தம். நானும் எவ்வளோ சொல்லி பார்க்குறேன். கை எப்படி வச்சதா எப்படி சொல்லுங்க.
இப்போவும் பிஷப் மாறன் வந்திருக்கிறாரு. அந்த 30ஆம் தேதி நடந்த கூட்டம், ஆமாம் அது ஆகஸ்ட் மாதம், எங்களுக்கு ரொம்ப கொண்டாட்டமாக இருந்தது. ஆமாம், ஆனாலும் என் பேரை மறந்துட்டேன்னு கேஸ் போட்டாலும் போடுவார் அவர். இனி வாழ்ந்து காட்டுவேன் என்ன கையை பிடிங்க ஆண்டவரே, சின்ன பிள்ளைங்க வாழ்ந்து காட்டுவேன், உயர்த்துங்க ஆண்டவரே, என்ன நம்புங்கப்பா. அப்பா 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 ஏசப்பா, இனி வாழ்ந்து காட்டுவேன். எப்படி வாழணும்? சகரியா சொல்றாரு, நான் 4 கொம்புகளை பார்த்தேன், இந்த 4 கொம்புகளை சிதறடிக்க நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ 4 கொம்புகளை கண்டேன். 4 கொம்புகளை கண்டேன். அவைகள் என்னவென்று என்னோட பேசின தூதனை கேட்டேன். இது என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள் என்றார். கொம்புகள் என்றார். எல்லாம் கவனிங்க. அந்த அதிகாரத்தை படிச்சு பார்த்தா சியோன்னு வரும். 14ஆம் வசனம் சியோன், 8ஆம் அதிகாரம் சியோன். அப்ப யூதா, இஸ்ரவேல், எருசலேம், சியோன். இந்த வாழ்க்கையை சிதறடிக்கிறதுக்கு 4 கொம்பு வந்துருச்சுன்றார். எல்லாம் கவனிங்க. நீ என்ன பெரிய கொம்பான்னு கேட்குறான்ல. யூதா அப்படின்னா பாடுறவன், இஸ்ரவேல்னா ஜெபிக்கிறவன், எருசலேம்னா சர்ச்சுக்கு வர்றவன், சியோன்னா ஆண்டவருக்கு நான் ஜோடி ஆயிட்டேன்னு காத்துக்கிட்டு இருக்கிறவன். எத்தனை பேருக்கு புரியுது? எப்படி இருந்தாலும் அங்கே போய் தானே ஆகணும். நான் தூங்கிட்டு இருந்தேன், என்னை எழுப்பி தூங்குறதுக்கு ஒத்திக்கு பார்க்குறேன், விழிக்கிறதுக்கு ஒத்திக்கு பார்க்கக்கூடாதான்னு கேட்டார். தூங்குறதுன்னா நீ செத்து போனோம், இப்படி தான் படுத்துருவேன்னு ஒத்திக்கு பார்க்குறேன். ஆனால் நான் சாதிக்காமல் சாக மாட்டேன்னு எழும்ப மாட்டாயான்னு பாருங்க. அப்புறம் தான் எழும்புனேன். ஆமேன். எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் நான் காத்திருக்கணுமா உன் ஜபத்துக்குன்னு ஒரு நினைப்பு வந்துட்டால் போதும், உடனே உட்காந்து அப்படியே டேம்பரம் தட்டி பாடுவேன். எங்கள் வீட்டம்மா ஏங்க 4:30 மணி 5 மணிக்கு டொக்குன்னு தட்டினா தூக்கமெல்லாம் போயிடுதேன்னு எங்கள் வீட்டம்மா. இப்போ என்ன தெரியுமா சொல்லுது? இந்த டொக்கு சத்தம் கேட்கலன்னா வீடே நல்லா இல்லை அடிங்கன்னுது. ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. உங்களை ஆண்டவர் தங்க வச்சது எதுக்கு அப்படின்னா, எனக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை, மாட்டு தொழுவான். உன்னை மாட்டு தொழுவத்தில் தங்க வச்சிருக்கேன், போய் பாருங்க உன் வீட்டை. அப்போ நான் 6 நாள் அங்கே தங்க வேண்டாமா? 6 நாளும் நான் உன் வீட்டில் தங்கணும். ஒரு நாள் நீ என் வீட்டில் வந்து குந்தணும்னு மனசில் போட்டுருங்க. அப்போ 6 நாளும் நீங்கள் வருவீங்கன்னு கர்த்தர் காத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? எப்படி காத்திருக்கேன்னா, வாசல்லே நிற்கிறாராம். அவர் சொன்னது, என் பிள்ளை வரலையே, எங்கே வரல, என்ன ஆச்சு அவனுக்கு, என் மக புரியலையா உங்களுக்கு? இப்போ உங்கள் பாஸ்டருடைய இதே என்ன தெரியுமா? சொல்லுங்களேன். அவர் எதிர்பார்க்குற ஆள் வர்ற வரைக்கும் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அது முக்கியமான விசுவாசியாக இருக்கும். உண்மையா அல்லேலூயா சொல்லுங்களேன். உன்னை மனசெல்லாம் அங்கலாய்க்கும். அல்லேலூயா சொல்லுங்க. வரலன்னா ஒரு ஃபோன் போட்டு கேட்டு, ஓ அப்படியா விஷயம், புரியலையா உங்களுக்கு? ஒரு மேய்ப்பனுடைய இதயமே அப்படி இருந்தா, நம்மளை உருவாக்குனவர், நம்ம தேடி வந்தவர் இதயம் எப்படி இருக்கும்? உம்மை பாடாமல் உம்மை தேடாமல் கண்ணுறங்கமா. பொறுத்தன நான் பாடுவேன், ஜெபம் பண்ணுவேன். கடினமானதையா கேட்டாரு ஆண்டவர். சமயபுரத்துக்கிட்ட ஒரு அம்மா பஸ் ஸ்டாண்டில் நிற்குது, கால் 2 வீங்கி இருக்கு, ரத்தம் வேற கசியுது. என்னம்மா அண்ணா? கடவுளை தேடி அறையணும் சாமி, அவனுக்கு தான் என்ன பார்க்குற கண்ணு இல்லையேன்னுது. அம்மா 7 கண்ணு ஒன்றுதாம்மா பார்க்குது. 7 கண்ணு. அந்த கண்ணு யாருன்னு எனக்கு தெரியும் சாமி, அவர் இயேசு தானே. என் ஜாதி பொல்லாத ஜாதி சாமி, இப்படி நான் தேடி அலைய விட்டுட்டாங்க.
நன்றின்னு அழுதுகிட்டே போதுங்க. இப்போ எத்தனை கோடி மக்கள் தேடுறாங்க தெரியுமா? ஆனால் அவங்களெல்லாம் ஆண்டவர் தேடல. உங்களை தேடினாருன்றது உண்மை. நீங்கள் வர்ற வரைக்கும் உங்களை கைவிடலன்றதும் உண்மை. எத்தனை முறை நம்ம திரும்பி வரமாட்டேன்னு நானே சொல்லுவேன். ஒரு 1000 முறை என்னை விட்டுருங்க, வரமாட்டேன்னு. விட்டாதானே அவர் உன் ஆவிக்கு மறைவா நான் எங்கே போவேன்? உன் சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? வானத்துக்கு ஏறினாலும் நீங்கள் அங்கே இருக்கிறீங்க, பாதாளத்தில் படுக்க போட்டாலும் அங்கே இருக்கிறீங்க. நான் ஃப்ளைட்டில் போய் தப்பிச்சுக்க முடியாது, எந்த குகையிலையும் ஒளியவும் முடியாது. சந்திச்சாரா இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? நீ யூதா சாதா கிடையாது, பாடணும். இஸ்ரவேல் அப்படின்னா ஜெபிக்கணும். இவர் பேர் யாக்கோபு. இவர் சின்ன வயசுலேருந்தே நல்லா ஏமாத்துறவர். ஒரு டம்ளர் கஞ்சி கொடுத்து அண்ணனை ஏமாத்தினார். அவங்க அப்பா கிட்ட போய் குரலை மாற்றி காட்டுறாரு. ஏசாவானின்னு, ஏசாதான் சொல்லுங்க. அவர் கிட்ட வான்னு தடவி பார்த்தா மேக்கப் போட்டிருக்கிறார் ஏசா மாதிரியே. அங்கே போறாரு, மாமனாரை ஏமாத்துறாரு. 2 பொண்ணு கட்டுறாருங்க. என்னங்க இது? ஒன்று கொடுத்துட்டு மாமனார் எதுக்குடா கொடுத்தோன்னு யோசிக்கிறான். அங்கே போனால் ஆட்டை ஏமாத்துறாங்க. இப்போ இவருக்கு 21 வருஷம் முடிஞ்சிருச்சு. பிள்ளைங்க, குடும்பம் பெருசாயிருச்சு. சொந்த ஊருக்கு போகிறாரு. இப்போ நான் சொல்ல புரியுது அவங்களுக்கு? சொந்த ஊரில் ஏசா என்ன சொல்கிறான்னா, எங்கள் அப்பாவுடைய துக்க செய்தி முடிஞ்ச உடனே அவனை பழி வாங்குவேன்னு காத்துக்கிட்டு இருக்கான். யார்? ஏசா. இப்போ ஈசாக்கு இல்லை, பழி வாங்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கான். இவன் தெரியாமல் ஊருக்குள்ளே வந்துட்டான், ஊருக்கிட்ட வந்துட்டான். 400 பேரோட காத்துக்கிட்டு இருக்கான் ஏசா வெட்டுறதுக்கு. இனிமேல் நம்மளை காப்பாற்ற யாரும் இல்லைன்னு இவர் போராடுறாரு. இப்போ தான் மனைவி மக்கள்லாம் கரையில் விட்டுட்டு, என்னை ஆசீர்வதித்தாள் ஒழிய, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. ராத்திரியெல்லாம் இதே பாட்டு தான். உன்னை பற்றி எனக்கு தெரியும் யாக்கோபு. தேவனே என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நம்ம போக விட மாட்டேன். மனசாட்சி இல்லாத ஆளு நீ. ஒரு டம்ளர் கஞ்சியை கொடுத்து அண்ணனை ஏமாத்தின நீ. என்ன மனசாட்சி இது? நான் நம்ப மாட்டேன். அது தெரியாதனமா கல்யாணத்துக்கு முன்னாடி சமைக்க கற்றுக்கிட்டேன். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமா நம்ம மறுபடியும் அடுப்படிக்கு போவோம்னு நினச்சி கூட பார்க்கல. தேவனே என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நம்ம போக விட மாட்டேன். இப்போவும் சிக்கன் செய்ய கிச்சனுக்கு நீ தான் போகிற. அதெல்லாம் நான் கேட்டோமா? அதெல்லாம் நான் கேட்டோமா? உன்ன கேட்குற கேள்விக்கு பதில். இந்த கதாபாத்திரத்தில் யாக்கோபு மட்டும்தான். அது சரி. எப்படிடா மேக்கப் எல்லாம் போட்டு ஏமாத்துற உங்க அப்பனை? எனக்கு சமைக்க தான் தெரியும், மேக்கப் மட்டும் போட தெரியாது. எங்கள் அம்மா தான் போட்டு விட்டாங்க. எங்கள் அம்மா நல்லா மேக்கப் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள கேட்டால் தான் தெரியும். தேவனே என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய நம்ம போக விட மாட்டேன். இங்கே வா. மேக்கப் போடுறத பற்றி நம்ம இங்கே பேசக்கூடாது. பத்திரமா நம்ம ஊருக்கு போய் சேரணுன்னா மேக்கப் போடுறத பற்றியெல்லாம் அவங்கள பார்த்தா மேக்கப் போடுற மாதிரியே தெரியுது. பரிதாபமாக இருக்கிறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், இந்த கதாபாத்திரத்தில் யாக்கோபு குடும்பம் மட்டும்தான். சரி, குரலை மாற்றிட்டே எப்படி? அதெல்லாம் சின்ன வயசுலேருந்து பழகிடுச்சு. தேவனே ஆசீர்வதித்தால் ஒழிய. என்னடா பண்ண? மாமனார் 2 பொண்ணு உனக்கு கொடுத்துட்டான். ஐயோ தயவு செஞ்சு அந்த 2 பொண்ணை பற்றி மட்டும் சொல்லாதீங்க. அந்த 2 பொண்ணையும் கட்டிட்டு நான் எவ்வளோ பாடுபட்டேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். சரிவா யாக்கோபு, நீ நீ ஆட்டை எப்படி ஏமாத்தின? ஆட்டை புள்ளியாக பிறக்கணும்னு மரத்தெல்லாம். எப்பா நீ ஆட்டையே ஏமாத்தினாலு நாட்டை கூட ஏமாத்துவப்பா. வீட்டையே ஏமாத்த தெரிஞ்சு எனக்கு ஆட்டை ஏமாத்த தெரியாதுங்களா? தேவனே நான் ஆசீர்வதித்தால் ஒழிய நம்ம போக விட மாட்டேன். என்னை விடு, நான் போகட்டும். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நம்ம போக விட மாட்டேன். என்னை விடு, நான் போக. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நம்ம போக விட மாட்டேன். எல்லாம் கவனிக்கணும் நீங்கள். இவன் போராட்டத்தில் அவனை விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை ஆண்டவருக்கு. என்னை விடு, பொழுது விடுது, நான் போகட்டும். இப்போ புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஆண்டவரோட பேசிக்கிட்டு இருந்தா உங்களை விட்டு முழு உலகத்தையே மறந்துடுவார் அவர். இனிமேல் நீ யாக்கோபு கிடையாது, இஸ்ரவேல். என்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தரோட போராட தோங்குறோமோ அன்னைக்கு தான் இஸ்ரவேல். எருசலேம்னா இங்கே ஒத்திக்கு பார்க்குற இடத்துலயே நம்ம தவறிட்டா எப்படி போய் சேர போகிறோம்? சொல்லுங்க. எருசலேம்னா தேவனுடைய வீடுங்க. இங்கே நம்ம பார்க்கணும். இதை தான் ஆண்டவர் சொல்கிறார். களஞ்சியத்தில் விதை தானியம் இருக்குதா பாரு. சும்மா கணக்கு பார்க்காத, விதை தானியான்னு பாரு. இப்போ 2 பேர் வந்தாங்கல்ல, ஆதாமும் ஏவாளும்.
ஆசீர்வதிக்கு முன்னால பலுகி பெருகி பூமியை நிரப்பி நீங்க ஆண்டு கொள்ளுங்கள், ஆசீர்வதிப்பேன். பழுகிறதுனா என்ன? உங்க ஆயுசு கூடணும். பெருகிறதுனா என்ன? உங்களுக்கு கல்யாணம் ஆகணும். சொல்லுங்க, 1 2 என்னங்க அது? ஆயுசு கூடணும், அப்புறம் நீங்க 2 ஆகணும். எத்தனை பேருக்கு புரியுது? பூமியை நிரப்புனா என்ன? வயிற்று நிரப்ப தெரியுது உனக்கு? இந்த வெளிச்சம் வருது பாரு, பூமியை நிரப்புது. நானும் உலகத்துக்கு ஒன்று வெளிச்சமாக தானே வச்சிருக்கேன். புரியல உங்களுக்கு? நீ தாறுமாறா ஓடுற பெண் ஒட்டகம், மதவெறியில் திருற காட்டு கழுத பாடாதன்ட்டார். ஏன் ஆண்டவர் என்ன? ஒட்டகத்து மேலே ரெபெக்காள் ஏறின ஒன்று தான். சொல்லுங்க, பின்னால் நல்ல சத்தம் கேட்குது. ஒட்டகத்து மேலே ஏறணும். நீ தான் தாறுமாறா ஓடுறிய. அந்த வார்த்தையை கவனினார். ஈசாக்கு ரெடி ஆயிட்டாரு, இன்னும் பார்க்கல. ரெபெக்காள் ஈசாக்க பார்க்கல, ஆனால் ரெடி ஆயிட்டா. நீங்கள் நான் ஆண்டவரை பார்க்கல, ஆனால் ரெடி ஆயிடணும். என்ன ஒட்டகமா நீ தாறுமாறா ஓடுறன்னார். 2 மதவெறி பிடிச்ச காட்டு கழுத. ஒரு கழுத மேலே நான் உட்கார்ந்தா அந்த தெருவுக்கே தெரியுது நான் யாருன்னு. உன்னை ஒரு தெருவில் 10 வருஷமா குடி வச்சிருந்தா ஒருத்தர் கூட தெரியல. சொல்லுங்க, என்னடான்னு கேட்டார். அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓஹோ, ஆண்டவருக்கு நான் அவரை சுமக்கிற கழுத. மாடு தன் எஜமான அறியும், கழுதை தன் ஆண்டவன் முன்னணி அறியும். என் பிள்ளைங்க இன்னும் அறியலையேன்னார். மாட்டை ஏன் சொன்னார்னு உங்களுக்கு தெரியுதா? காங்கேயத்து காளைக்கு கொம்பு செய்வறான் எஜமா. மாப்பிள்ள, நாளைக்கு உன்னை கிரவுண்டில் இறக்கி விடுவேன், ஒருத்தரும் உன்னை தொடக்கூடாது. என்ன? 1 2 கொம்பு ஆட்டி அப்படி பண்ணுதுங்க. உடனே ஒரு நூலில் ஒரு சின்ன குண்டு மணி பொண்ணு கட்டிட்டுறான். இதை பத்திரமா என்கிட்ட கொண்டாந்து சேர்க்கணும். என்ன? தலையாட்டுது. மாப்பிள்ள, நாளைக்கு ஊரில் நம்மளை பற்றியே பேசுகிற மாதிரி நடந்துக்கணும். தலையாட்டுது. கிரவுண்டில் இறக்கி விட்டுத்தான் தாமதம். 35 பேர் 40 பேர் வந்தாலும் அது எஜமான் பேச்சை கேட்டு ஒருத்தர் கையில் சிக்கலைங்க. அந்த மாட்டுக்கு மட்டும் எப்படி அறிவு வந்தது, உனக்கு மட்டும் எப்படி இப்படி என்னாரு? புரிஞ்சுக்கிட்டேன். ஆண்டவரே, நான் வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பான்னு அழுதம் பாருங்க. நம்பிட்டாருங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ இந்த இரவு மணி 8:30 மணி ஆகிறதுக்குள்ள இனிமேல் பூமியை நிரப்புற வேலை, வயிற்று நிரப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை வர, நீங்க உலகத்துக்கு வெளிச்சம் இல்லை, நீங்க பூமிக்கு உப்பு இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? கடல் நிறைய உப்பு இருக்குது, அதை பயன்படுத்த முடியாது. இதை கொண்டாந்து தனியாக பாத்தி கட்டி அதை வெயிலில் காய வச்சு சொல்லுங்க, அது கலரே வெள்ளையா மாறி அப்பவும் அந்த உப்பை யூஸ் பண்ண முடியாது. அதை பாரு சுத்தம் பண்ணி மறுபடியும் தூள் தூளாக்கி. ஆனால் அதுக்கு மதிப்பு கிடையாது. நீங்கள் ஒன்றா போய் மளிகை கடையை பாருங்கள், எல்லாத்தையும் உள்ளே வச்சு போட்டுவான், உப்பு மூட்டையை மட்டும் வெளியே வச்சுட்டு போயிடுவான். ஆனால் அதுதான், அது ஒன்று இருந்தால் தான் அதில் வாங்குகிற சரக்கெல்லாம் டேஸ்ட்டு. நீங்கள் இல்லாமல் இந்த உலகம் நல்லா இருக்காது. நீங்களே நல்லா இல்லைன்னா எப்படி? மதிப்பு இல்லாமல் போட்டான். நான் ஆண்டோட பிள்ளைன்னு மதிக்கலைன்னா பரவாயில்ல, எனக்கு என்ன பரலோகம் மதிக்குது, என்ன ஆண்டவர் மதிக்கிறார். யார் சோர்ந்து போனது? யார் சோர்ந்து போனது? நானும் தம்பியும் சென்னையில் கடையனோடை ஒரு வீட்டில் தங்கியிருக்கோம். கல்லிடை குறிச்சி ஒரு அம்மா எங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு அந்த படிக்கட்டு ஏறி வர்றதுக்கு மூச்சு வாங்குது. ஆனால் எத்தனை முறை டீ கேட்டாலும் கொண்டு வந்து கொடுக்குது அது. அப்புறம் ஐயா இன்னும் ஒரு அரை மணி நேரம் பொறுத்து பாயாசம் கொண்டு வர்றேன்னுது. அம்மா படிக்கட்டு ஏறி வர்றது கஷ்டமாக இருக்கு, என்ன பரவாயில்லையான்னு. கூட்டமெல்லாம் முடிஞ்சு போகிறோம். சொல்லுது, ஐயா என் வீட்டுக்காரர் கிட்னி ஃபெயிலியர், 2 கிட்னியும் போயிடுச்சு, எனக்கு 68 லட்சம் ரூபா கடன் இருக்குன்னு. என் வீட்டை விற்றாலும் கடன் கொடுக்க முடியாது, என் புருஷனை நான் காப்பாத்துறதா? எதுக்கு இந்த வாழ்க்கை? ஆனால் அந்த 2-3 நாளும் சர்வ் பண்ணும்போது முகத்தில் அந்த துக்கம் கிடையாது. கர்த்தரை தேடுற சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு இல்லை? எத்தனை பேருக்கு புரியுது? இந்த மாதிரி துன்பம் இங்கே யாருக்குமே இல்லை. அப்படி ஏதோ ஒரு துன்பம் வந்தாலும் உடனே எப்படியோ மறைஞ்சு போகுது.
இப்போ இனி பாடாமல் போது உண்மையாக பாடணும். இனிமேல் உங்கள் வீட்டில் பாட்டு சத்தம் கேட்கணும், ஜப சத்தம் கேட்கணும். உத்தமா நடக்கிறது இல்லாமல் வேற என்ன கேட்டார்? 1 2 3 உம்மை பாடாமல் உம்மை தேடாமல் கண்ணுறங்க மாட்டேன். உம்மை துதித்து துதி உம்மை பாடாமல் நான் வாழ மாட்டேன். உம்மை தேடாமல் கண்ணுறங்க மாட்டேன். உம்மை துதித்து துதித்து உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து உம்மை துதித்து துதித்து உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து பாதம் தேடுவே. உம்மை நினைத்து நினைத்து தினம் புது புது கிருபையில் வாழுவே. உம்மை பாடாமல் நான் வாழ மாட்டேன். உம்மை தேடாமல் கண்ணுறங்க மாட்டேன். பாடுறவங்க ஒரு கையை வானத்தை நவர்த்தி இந்த ஒத்திக்க ஒரு நாள் அரங்கேறினாண்டவரே. 5 வருஷம் ஆளுகைக்கு பெருங்கூட்டம் இருக்கு. இப்போ எங்கள் ஊரில் ஒரு கட்சி தோங்கினர் வந்தார். எவ்வளோ அந்த ஜனமெல்லாம் எங்கே இருந்தாங்கன்னு தெரியல. என்னை கேட்குறாரு, 5 வருஷம் ஆடுறதுக்கு அவன் என்னெல்லாம் அலைகிறான், நான் 1000 வருஷம் அரசாட்சிக்கு உன்னை தெரிஞ்சுக்கிட்டா நீ எங்கே அலைகிறேன்னாரு. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உங்கள் பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டாச்சு. நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டாச்சு. எத்தனை பேருக்கு புரியுது? அதை கிறுக்கா அவர் கிறுக்கி போடாத மட்டும் பார்த்துக்க. எத்தனை பேருக்கு புரியல? இதை மோசே சொல்றார், ஆண்டவரே என் பேரை ஒன்றா கிறுக்கிடுங்க ஆண்டவரே, என் ஜனத்தை மட்டும் காப்பாத்திருங்கன்றார். அந்த ஜெபம் ஆண்டவருக்கு பிடிச்சிருந்தது. நடந்தது என்ன தெரியுமா? 40 லட்சம் ஜனங்களையும் நடத்தினார். இரவும் பகலும். ரொம்ப வெயிலாக இருக்குதா, ஒரு மேகம் உலகத்தையே ஏசி பண்ணிடுவார். ரொம்ப குளிராக்குதா, அக்கினி ஸ்தம்பம். செருப்பெல்லாம் தேயவே இல்லையா. ஆண்டவரை எப்படி தேயாமல் இருக்கும்னு நான் கேட்டா, நான் தூக்கி நடந்தா அது எப்படிடா தேயும்னாரு. இப்போ புரியுதா உங்களுக்கு? நான் தூக்கி நடக்கும்போது அது நடந்தால் தானே தேயும் கிழியும்னாரு. இப்போ சொல்லுங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் கர்த்தர் தான் நம்மளை ஏந்திக்கிட்டு சுமந்துட்டு வந்தார். இனி பாட்டு, யூதான்னா துதி, இஸ்ரவேல்னா ஜெபம், எருசலேம்னா ஆராதனை, சியோன்னா ஆண்டவருக்கு நான் ஜோடி ஆயிட்டேன். நம்பினால் நம்பாவிட்டால் நான் அவருக்கு ஜோடி தான். எத்தனை பேருக்கு புரிய தெரியலையே? இப்போ ஆக்ஷன் உம்மை ஒரு கையை வானத்துக்கு நேராக காட்டி உம்மை இருங்க. அங்க முன்னால ஒரு தம்பி பாடாததால் மீண்டும் தலைப்பு செய்திகள். பாடிடு 1 2 3 கண்ணுறங்க மாட்டேன். உம்மை பாடாமல் நான் வாழ மாட்டேன். உம்மை தேடாமல் கண்ணுறங்க மாட்டேன். உம்மை துதித்து துதித்து உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து உம்மை துதித்து துதித்து பாதம் தேடுவே. உம்மை நினைத்து நினைத்து தினம் புது புது கிருபையில் வாழுவே. போதும் அப்பா உம் கிருபை நான் வாழவே. வரம் தாரும் அப்பா எங்கள் நாவில் புது பாடல் பாடவே. போதும் அப்பா உம் கிருபை நான் வாழவே. வரம் தாரும் அப்பா
அப்பா எங்கள் நாவில் புது பாடல் பாடவே உம்மை பாடாமல் நான் வாழ மாட்டேன். உம்மை தேடாமல் கண்ணுறங்க மாட்டேன். உம்மை பாடாமல் நான் வாழ மாட்டேன். உம்மை தேடாமல் கண்ணுறங்க மாட்டேன். ஒரு நாள் கண்ணு சொல்லிச்சான், கண்ணாடி போட்டால் தேவலான்னு. ஒன்று மூக்கு, அதெல்லாம் முடியாது, நீ கண்ணு எல்லாம் போட, கண்ணாடிலாம் போடக்கூடாது. ஏன்டா கண்ணாடி நான் போடக்கூடாதுன்னு கண்ணு கேட்டால் எல்லாம் மூக்கு கண்ணாடின்னுவாங்க. போடுறது நீயும் பேர் எனக்கு மானுச்சான். எது? மூக்கு கண்ணாடி. நீ பாட்டுக்கு மாட்டணும், நான் சுமக்கணும்னு. கரண்ட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சான், வாசல் தெரியாமல் முட்டிக்கினா முதல்ல மூக்கு தேஞ்சு போச்சான். சொன்னா உடனே கேட்டுருணும். ஒரு நாள் நாக்கு ஏடா கூடமாக பேசுதான், பல்லு கடிச்சிக்கிட்டு, டாய் அப்படி பேசாதடா. அப்போ நாக்கு சொல்லிச்சான், நான் பேசுவேன், என்ன அடக்கிறதுக்கு நீ யாருறான்னு கேட்டுச்சான். எது? நாக்கு. இல்லைடா, வர்றவன் என் பல்ல உடைக்கிறான், அதுக்காக சொன்னேன்னுச்சான். பேசுறது நீ, உத வாங்குறது நானா? என்ன காரணத்துக்காகவோ சரி, நம்ம கையில் இருக்கிற தாளம், இந்த தட்டு ஓசையுள்ள கைத்தாளத்தோடு அவர்கிட்ட வந்துடணும். அப்படி தட்டும்போது உங்கள் சரீரத்தில் இருக்கிற களைப்பெல்லாம் போயிடும். களைப்பெல்லாம் போயிடும். அவர் சமூகத்தில் வர்ற இளைப்பாறுதல் வந்துடும். ஆமென். என் சமூகத்தில் வர்ற இளைப்பாறுதல் அது 40 வருஷம் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இப்போ நம்ம பாடலாமா? கை தட்டி, உம்மை பாடாமல் நான் வாழ மாட்டேன். உம்மை தேடாமல் கண்ணுறங்க மாட்டேன். நிரப்புங்க, நிரப்புங்க. உம்மை பாடாமல் நான் வாழ மாட்டேன். உம்மை தேடாமல் கண்ணுறங்க மாட்டேன். உம்மை துதித்து துதித்து உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து, உம்மை துதித்து துதித்து பாதம் தேடுவே. உம்மை நினைத்து நினைத்து தினம் புது புது கிருபையில். ஒரு பையன் ஃபெயில் ஆயிட்டான். அப்புறம் வேலையும் கிடைக்கல, கிடைச்ச வேலை போயிடுச்சு. தோல்வி 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 வாழ்க்கையெல்லாம். அந்த ஊரில் போர் போட்டுட்டாங்களாம். அதெல்லாம் கொண்டு போன பெரிய குழி இருந்தது, அதில் போய் இறங்கிட்டானா. எனக்கு இந்த உலகம் வேண்டாம், போதும் நான் வாழ்ந்ததுன்னு உள்ளே இறங்கிட்டான். அவங்க அம்மா வந்து கூப்பிட்டு பார்த்தாங்க, விக்கி விக்கி, அவன் பேர் விக்னேஷ். விக்கி விக்கி விக்கின்னா நான் வரமாட்டேன் வெளியேன்னு உள்ளே போயிட்டான். அவன் நண்பருங்கெல்லாம், அவங்க தெரிஞ்ச உறவுங்கெல்லாம் கூப்பிட்டாங்க, அவன் வெளியே வரல. அந்த ஊர் பெரிய மனுஷன் வந்தான், வெளியே வர ராஜா, நான் வேலை வாங்கி தர்றேன். ஒரு நாள் முழுக்க கெஞ்சினாலும் அவன் வெளியே வரல. அவன் பாட்டுக்குள்ளே போயிட்டான். அவன் நண்பன் பேர் அருள். என்னாச்சு அவன் நண்பனுக்கு? ஒன்று அவனும் இறங்கிட்டான். நான் உள்ள, வெளியே வா, நான் ஒரு புது உலகத்தை காட்டுறேன். அவனும் இறங்குறான் கீழே. அவன் கீழே இறங்கிட்டான். இவன் கீழே வரைக்கும் போய் ஒரு புது உலகத்தை காட்டுற வாடா. இதுவரை பார்த்த வானம் இல்லை, புதிய வானம் புதிய பூமியை நான் காட்டுறேன் வான்னு கையை பிடிச்சிட்டான. கையை பிடிச்சி சொல்லி சொல்லி வெளியே கொண்டு வந்துட்டான. இது ஒரு சம்பவம். நம்ம மேலே கிருபை கருணை வச்ச இயேசு நம்ம எங்கே போயிருந்தாலும் கூட்டு வந்துட்டார்ல. சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம என்னைக்கோ போயிட்டு இருப்போமே. வெளியே வந்து புதிய வானம் புதிய பூமி இதெல்லாம் நான் காட்டுவேன், நம்மளை கொண்டு வந்துட்டார். அதுக்கு நடக்கிற ஒத்திக்கு தான் இது. ஜெபம் பண்ணுறவங்க, தீர்மானிக்கிறவங்க, முழங்கால் படிக்கிற வசதி இருந்தால் முழங்கால் போடுங்க. இல்லை உங்களுக்கு மூட்டு வலி இருந்தால் அப்படியே உட்காந்துக்கிட்டு 2 கையும் விரிச்சு இந்த முதல் நாளில், இது ஆயத்த நாள். எப்பவுமே வெள்ளிக்கிழமை ஆயத்த நாள், சனிக்கிழமை ஓய்வு நாள், வாரத்தின் முதல் நாள். இது நாட்களை எண்ணும் அறிவு. ஆயத்தப்படுறவங்க
முழங்கால் படிக்கிற வசதி இருந்தால் முழங்கால் போடுங்க. பெரிய பெத்தேல் அசம்பிளியில் இந்த முதல் கன்வென்ஷன் 14வது வருஷம் ஆண்டவரே. அடுத்த 7 வருஷத்துல உன் பிள்ளைங்க இதை விட பெரிய விசாலத்துக்கு போயிடணும் ஆண்டவரே. உம்மை பாடாமல் நான் வாழ மாட்டேன், உம்மை தேடாமல் கண்ணுறங்க மாட்டேன். அப்படியே பொருத்தனை பண்ணலாமா? சீயோன்ல துதியார்ந்து அமைந்து காத்திருக்கும் பொருத்தனைகள் செலுத்தப்படும். வந்துருங்க ஆண்டவரே. இந்த ஒரே நாள்ல கூட சித்திர வேலையை நிறைவேற்றி சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்தில் களிப்புண்டாகும். இந்த சாயங்காலத்தில் நன்றி இதயத்தில் இருக்கிற எல்லா சுமைகளையும் பாதத்தில் வச்சிடும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்கள என் மேல வச்சிருங்க, நான் சுமக்கிறேன். எங்க ஆக்கினைகளை நீர் ஏற்றுக்கொண்டீர், எங்க நோய்களை நீர் சுமந்தீர். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உண்மையில வந்தது. உம் தழும்புகளால் குணமாகிறோம், வார்த்தைகளை அனுப்பி குணமாக்குகிறீர். நன்றி ஆண்டவரே. இந்த சபை மகா சபைன்னு சொல்ற அளவு குடும்ப தலைவர்களை, தலைவிகளை, குமாரரை, குமார்த்திகளை நீர் ஆசீர்வதிச்சு பலுகி பெருகி பூமியை நிரப்புற அந்த அந்த ராஜரீக வேலைக்கு வந்துருங்க. சிறு பிள்ளைன்னு சொல்லாதேன்னு சொன்னீங்க. நீ சிறு பிள்ளையா? நீ இடிக்கணும், அழிக்கணும், கட்டணும், நாட்டணும், இதெல்லாம் உன்னை தவிர யார் செய்வாங்கன்னு கேட்டார் ஆண்டவர் இறைமையா. இந்த முதல் நாள்லயே, இந்த ஆயத்த நாள்லயே நானும் உன் பிள்ளைகளோடு சேர்ந்து ஆயத்தமாகிறேன். உம்மை பாடாமல் நான் வாழ மாட்டேன், தேடாமல் கண்ணுறங்க மாட்டேன், உம்மை பாடாமல் நான் வாழ மாட்டேன், உம்மை தேடாமல் ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையாகவே கர்த்தர் நம்முடைய சபையோடு கூட கர்த்தர் இடைப்பட்டிருக்கிறார். அருமையான தகப்பனாரை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட கர்த்தர் பேசினார். நான் ஒரு சாட்சி சொல்லட்டுமா? அருமையான தகப்பனார் இங்கே சொல்லும்போது உங்களுடைய ஹல்லேலூயா விசுவாசத்தை தட்டி எழுப்பும்படி உங்களோடு கூட நான் ஒரு சாட்சி சொல்ல விரும்புகிறேன். அருமையான மகன் அரவிந்த் கொஞ்சம் முன்னாடி வாங்கலாம். ஜீசஸ், நான் இந்த கன்வென்ஷனுக்காக நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம். அநேகர் இந்த நாளிலே அநேகர் தெய்வ சமூகத்தில் வரவில்லை. ஆனாலும் அப்பா சொன்னது போல இது ஆயத்தம். God has prepared us today. நாளையும் நாளை மறுநாளும் கர்த்தர் நம் நடுவில் பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்வார். நாளையும் நாளை மறுநாள் பெரிய அற்புதங்களை செய்வார். காலையில் நடக்கிற ஜபமும் மாலையில் நடக்கிற ஜபத்துக்கு ஒருத்தர் கூட தவறாமல் மற்றவர்களை கூட்டிகிட்டு வாங்க. எத்தனை பேர் உண்மையாகவே எனக்கு இது ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னு மாத்திரம் சொல்லுங்கள் பார்க்கலாம். கரங்களை வேறு ஒரு அலையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த ஆசீர்வாதத்தை அப்படியே தொடர்ந்து பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புகிறவங்க கரங்களை வேறு ஒரு அலையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் ஒரு சாட்சி சொல்கிறேன். இந்த சாட்சி என்னென்னா, போன வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் ராத்திரியில் ஆஃபீஸ் போயிட்டு வந்து படுத்திருக்கிற கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஃபோன் வருது எலிசபெத்திலிருந்து. அப்பா, இந்த மாதிரி அவர் ஹாஸ்பிட்டல் முடியலன்னு போனார், என்ன ஆயிடுச்சுன்னு தெரில, உடனே போங்க, என்ன பண்ணுறேன்னு தெரில, நான் எங்கே போகணுன்னு தெரில, விடுமா நான் பார்க்குறேன்னு சொல்லி நானும் ஜெயபால் பிரதரும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்தா அவரை வலி தாங்க முடியாமல் ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்தார். அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நான் அந்த நேரத்தில் இருக்கிறதுக்கு என்ன பண்ண, அவங்களும் சொல்லிட்டாங்க, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம், எங்களால் இனி ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் வேறு எங்கேயாவது கொண்டு போயிருங்க.
அவரை கொண்டு போய் பெரியார் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். அதற்கு பிற்பாடு அங்கேருந்து எலிசபெத் என்ன பண்ணாங்கன்னா ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போது அவர் சொல்லிட்டாங்க, அவர் வயிற்றில் அவருடைய கிட்னியில் ஸ்டோன் இருக்குது. அவருடைய கிட்னியில் ஸ்டோன் இருக்குது. ஒரே கலக்கம், ஒரே வேதனை. ஜெபிக்கிறேன் நான். அப்போ என்கிட்ட சொன்னாங்க, அப்போ என்கிட்ட வந்து கேட்கும்போது போன வாரத்தில் அவங்கள்ட்ட சொல்லி ஜோம் பண்ணேன். அவங்க வீட்டில் போய் அவங்களுக்காக கையை வச்சு அவர் மேலே கையை வச்சு ஜோம் பண்ணும்போது நான் சொன்னேன், இந்த கன்வென்ஷன் முடிகிறதுக்குள்ளே கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார்னு சொன்னேன். இந்த கன்வென்ஷன் முடிகிறதுக்கு முன்னாடி அற்புதம் செய்வார்னு சொல்லி ஜெபிச்சுட்டு வந்தேன். இன்னைக்கு மாலையில் 2 பேரும் ஒரு ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஆலயத்தில் நின்று என் கையில் கொடுத்தாங்க. அப்பா, நீங்கள் கன்வென்ஷன் முடிகிறதுக்குள்ளே உனக்கு அற்புதம் செய்வார்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் கன்வென்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தேவன் எனக்கு அற்புதம் செய்து விட்டார். இன்னைக்கு சாயங்காலம் நாங்கள் போய் ரிப்போர்ட் எடுத்தோம். அந்த கல்லே இல்லைன்ட்டாங்க. என் கிட்னி, என்னுடைய உள்ள இருக்க லங்ஸ் எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. This is a miracle that God is doing with us. ஆண்டவர் நம்மோடு கூட. இந்த கன்வென்ஷனுக்கு தேவன் முன்கூட்டியே சில காரியங்களை நியமித்து வச்சிருக்கிறார். அதை அறிந்தவர்கள் மாத்திரம்தான் அந்த மகிமையை காண்பார்கள். அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஒருத்தர் கூட நாளை மறுநாள் உங்கள் கூட வரவங்க, இன்னைக்கு ஆஃபீஸ் போனவங்ககிட்ட தயவு செய்து சொல்லி நீங்கள் நாளைக்கு எல்லாரையும் ஆலயத்துக்கு கொண்டு வரும்படி இயேசுவின் நாமத்தில் அன்பாக கேட்கிறேன். கண்களை மூடுவோமா? என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். நான் வாழ்ந்து காட்டுவேன். என்ன விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள், இன்னைக்கு ஆண்டவர் என் கூட கர்த்தர் பேசி இருக்கிறாரு. நான் எங்கேயோ ஒரு இடத்துல நான் மிஸ் ஆயிருந்தேன். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என்னை இஸ்ரவேலா கர்த்தர் மாற்றுறாரு, யூதாவா கர்த்தர் என்னை மாற்றுறாரு, எருசலேமா கர்த்தர் என்னை வைக்க போகிறாரு, என்னை சியோன்ல கர்த்தர் என்னை கொண்டு போய் வைக்க போறான்னு சொல்ற விசுவாசிக்கிறவர்கள், ஹல்லேலூயா. கர்த்தர் அருமையான ஹல்லேலூயா கிடியன் என்கிறதான அந்த கண் பார்வையற்ற ஊழியக்காரர் அற்புதம் செய்வாரானால், நம் நடுவிலே முன்னாக வந்து சாட்சியா நின்று கொண்டிருக்கிற அருமையான ஊழியக்காரருக்கு அற்புதம் செய்ய வல்லவரே ஆனால், இங்கே நின்று கொண்டிருக்கிற அரவிந்துக்கு அற்புதம் செய்ய வல்லவரே ஆனால், உனக்கும் எனக்கும் அற்புதம் செய்ய அவர் போதுமானவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் எனக்கும் அற்புதம் செய்ய போதுமானவர். அருமையான ஊழியக்காரரை கர்த்தரே நடுவில் ஆண்டவர் அற்புதமாக கொண்டு வந்ததனுடைய நோக்கத்தை அவர் நிறைவேற்றாமல் கொண்டு போக மாட்டார். நான் ஒன்னு சொல்றேன், விசுவாசிக்கிறேன். நீ 3 நாள் தொடர்ந்து வந்து பார். நான் யாரையும் கட்டாயப்படுத்தல. ஆனா 3 நாள் நீ தொடர்ந்து வந்து பார். 3வது நாள் கூட்டம் முடியறதுக்குள்ள கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவார். There is a big change in your life. உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம், உன்னுடைய குடும்பத்தில் ஒரு மாற்றம், உன் வேலையில ஒரு மாற்றம், உன் கணவருக்குள்ள ஒரு மாற்றம், உன் மனைவிக்குள்ள ஒரு மாற்றம், உன் குழந்தைகள் பிள்ளைகளுக்குள்ள மாற்றத்தை கர்த்தர் நிச்சயமாய் கொண்டு வா. செய்ய வேண்டியதெல்லாம் என்ன நம்புங்கப்பா. அப்படி ஒப்பு கொடுக்கிறவங்க மாத்திரம் முன்னாடி வாங்க, உங்களுக்காய் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல இந்த வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் நிறைய இடத்துல விழுந்து போனேன். ஆனா இன்னைக்கு அந்த வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இனிமேல் நான் திரும்பி பார்க்க மாட்டேன். ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்களோ அதை மாத்திரம் செய்யறதுக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுக்கிறவங்க முன்னாடி வரும்படி அன்பாய் கேட்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஹல்லேலூயா. என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. நான் வாழ்ந்து காட்டுவேன். என்ன நம்புங்கப்பா, என்ன வாழ்ந்து காட்டுவேன். என்ன நம்புங்கப்பா. சிலருக்கு ஆண்டவரோடு கூட இருக்கணும்னு ஆசை. நீ ஆண்டவரோடு கூட சில ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணுன. ஆனா இன்றைக்கு உன் வாழ்க்கை எங்கேயோ நிற்கிறது. கர்த்தர் இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட கர்த்தர் பேசினாரு. சொல்லுவோமா? என்ன நம்புங்கப்பா, நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன்.
நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன், நான் வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா, நான் வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. முச்செடியில் பக்தன் யோசேக்கு தரிசனம் தரவில்லையா, கண்மலையில் தீர்க்கும் எலியாவுக்கு வல்லமை தரவில்லையா, முச்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா, கண்மலையில் தீர்க்கும் எலியாவுக்கு வல்லமை தரவில்லையா, களஞ்சியத்தில் வந்த கிதியோனுக்கு வார்த்தையும் தரவில்லையா, காற்றிருக்கும் அடியானுக்கு பதில் ஒன்றுமே இல்லையா, காற்றிருக்கும் அடியானுக்கு பதில் ஒன்றுமே இல்லையா, என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, நான் கீழ்ப்படிவேன், இன்றே இன்றே செயல்படுவேன், நான் வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா, நான் வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. ரெண்டு கரங்களை உயர்த்தி என்ன நம்புங்கப்பா. ஒரு விஷயம் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உமக்காக வாழ்வேன், இந்த உலகத்து வாழ்ந்தது போதும், என் இஷ்டப்படி வாழ்ந்தது போதும், இனி உமக்காக வாழ்வேன். எல்லா ரெண்டு கரங்களை வைத்து சொல்லாமா, என்ன நம்புங்கப்பா, இந்த ஒரு விஷயம் என்னை நம்புங்கப்பா. கர்த்தர் நம்மை நம்புகிறார், உன்னை நம்புகிறார், உன் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிறார், அவர் உனக்கு துணை நிற்பார், ஒரு நாளும் அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் தம்முடைய தாசன் மூலம் நம்மோட கூட இடைப்பட்டார். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி ஸ்தோத்திரங்களை சொல்லும். உன்னதமான தேவகுமாரனாகிய இயேசுவே, இந்த முதல் நாள் கூட்டத்திலே நீர் வந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி கொண்டு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒரு உணர்வை ஏற்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய இனிய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின் வல்லமை ஒவ்வொருவரையும் புடமிடுகிறதற்காக, உயிர்ப்பிக்கிறதற்காக, உம்முடைய வார்த்தையின் வல்லமை வெளிப்படுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் ஆண்டவரே உமக்கு முன்பாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நம்பி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த எழுப்புதல் கூட்டம் இந்த முதல் நாளிலே இந்த எழுப்புதலை அக்கினியை நீர் ஒவ்வொருவர் மேலும் போட்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அவருடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரியட்டும் அப்பா, அவருடைய உள்ளங்கள் பரவசம் அடையட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் அவர்களை ஆளுகை செய்வதாக, தேவ மகிமை ஒவ்வொருவர் மேல் வருவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய அருமையான தாசனை ஆண்டவரே பிரயாணத்தில் துணையாயிருந்து கொண்டு வந்து வல்லமை அடுத்து பயன்படுத்தி நிரமுக்கு ஸ்தோத்திரம். நாளைக்கு நாளை மறுநாள் நடக்கிற கூட்டங்களை ஆசீர்வதிப்பீராக. இதுவரை காணாத ஒரு எழுப்புதல் இந்த திருச்சபை ஆண்டவரே அக்கினிமயமான மகிமை ஒவ்வொருவரும் காணத்தக்கதாக ஆண்டவரே அந்த நோட்டீஸில் போட்டது போல ஒரு எழுப்புதல் இந்த திருச்சபைக்கு தருவீராக. ஆண்டவரே எழுப்புதல் அடைவதாக, உம்முடைய உள்ளங்களிலும் எழுப்புதலை அடையட்டும் அப்பா. மங்கி எரிகிற எல்லா திரிகளையும் அனல் மூட்டி எழுப்பி விடுவீராக. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி ஆண்டவரே. இந்த நாள் ஊழியத்தை நிறைவேற்றி தந்த தேவனுக்கு மகிமை. ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக.
பேர்பராய் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் அவர்களுக்குள்ள இருக்கிற இந்த ஆனல் மங்கி போகாதபடிக்கு ஆண்டவர் அவர்கள் உம்மிடத்தில் அதிகமாய் காத்திருக்க கிருபை செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய போதகர் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். உம்முடைய மனைவி பிள்ளைகள் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். இந்த முதல் நாள் ஊழியத்தை கத்த நிறைவேற்ற தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்தும் உம்முடைய தயவுள்ள கரத்தில் ஒப்படைக்கிறேன். பாடல்கள் மூலம், ஜெபத்தின் மூலம், ஆராதனையின் மூலம், துதியின் மூலம், தேவ வார்த்தையின் மூலம் நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா மகிமை கனம் துதி உமக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.